श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஆச்சாரியர்களுக்குள்ளே நிறைய ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்தவராயும் பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றி உலகோருக்கு வெளியிட்டு உபகரித்தவராயும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியர் திகழ்கிறார். அவர் அனுகிரகித்த பல ஸ்தோத்திரங்களுக்குள்ளே கருடனை குறித்து அவர் வைபவத்தை தெரிவிப்பதற்காக 2 ஸ்தோத்திரங்கள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்று கருட தண்டகம் என்னும், மற்றொன்று கருட பஞ்சாசத்து என்னும் கொண்டாடப்படுகிறது. அதிலே நாம் கருட தண்டகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்பதற்காக கூடியுள்ளோம். அதன் முதல் ஸ்லோகம், அதாவது பகவன் வந்தன ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை, அதன் பொருளை நேர்ச்சைக்கு அனுபவித்தோம். நமः பன்னக நத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே அப்படிங்கிற ஸ்லோகம். திருப்பார்க்கடலை கடைவதற்காக எம்பெருமான் முற்பட்ட போது மந்தர பர்வதத்தை மத்தாக நாட்டினான். அதேபோல் ஸ்ருதி என்னும் கடல், வேதமாகிற கடல், அதை கடைந்து அமிர்தத்தை எடுத்துக் கொடுப்பதற்காக கருடனே மந்தர பர்வதத்தை போலே மத்தாக இருந்து நமக்கு உபகரிக்கிறார்னு சொல்ற ஸ்லோகம் இது. மந்தர பர்வதமே கருடன். மந்தரமலைக்கு என்னென்னலாம் ஏற்றங்கள் இருந்தனவோ அதே போலத்தான் கருடனிடத்திலையும் காண்கிறோம் என்ன ஸ்லோகத்தின் பொருள். மந்தரமலை அமிர்தத்தை எடுத்துக் கொடுத்தது, கருடனும் ஸ்ருதி என்னும் சாகரத்திலிருந்து அமிர்தமயமான அர்த்தங்களை எடுத்துக் கொடுத்தார். மந்தரமலை பாம்பான வாசுகியாலே சூழப்பட்டிருந்தது. கருடனும் தன் திருமேனி முழுக்க பாம்புகளாலே சூழப்பட்டிருக்கிறார். மந்தரமலை கூர்மரூபம் தரித்திருந்த பெருமானுடைய வசத்திலே இருந்தது. கருடனும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகனமாக அவர் வசத்திலே இருக்கிறார். பன்னகம், அதாவது பாம்புகளாலே சூழப்பட்டிருந்த கருடனுக்கும் சிறகுகள் உண்டு, மந்தர பர்வதத்துக்கும் சிறகுகள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கிறபடியால் மந்தர பர்வதமாகவே கருடனை கொண்டாடி அப்படிப்பட்ட கருடனுக்கு நமஸ்காரம் என்று முதலில் எம்பெருமானை வணங்குகிறா போலே கருட பகவானையே துதித்தார். நம் சம்பிரதாயத்திலே பெரிய திருவடி திருவடி என்று 2 பெருமகளோட ஒரு திவ்யமான திருநாமத்தோட 2 மகாத்மாக்களை நாம் ஆசிரியிக்கிறோம். எந்த கிரகத்தில் எந்த இடத்தில் திருவண்காப்பு சேவித்தாலும் அதற்கு ஒரு பக்கத்திலே கருடனும் மற்றொரு பக்கத்திலே ஹனுமானும் இருக்காருங்கிறத நாம சேவிக்கிறோம். இந்த கருடனுக்குத்தான் பெரிய திருவடி நாயனார் என்று சம்பிரதாயத்திலே திருநாமம். அவர் பெரிய திருவடிங்கிறதுனாலே இவரை சிறிய திருவடின்னு சொல்றதில்லை, இவரை திருவடின்னு சொல்லுவது. அவ்வளவுதான் அவருக்கு. ஏன்னா சிறிய திருவடி அளவுக்கு சிறிய வைபவம் ஹனுமானுக்கு இல்லை. அதனாலே பெரிய திருவடின்னு கருடனையும் திருவடின்னு ஹனுமானையும் சொல்லுவது வழக்கம். கருடனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக, அவரை பிரார்த்தித்து பாம்பினிடத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த பிரபந்தமே பிறந்ததுங்கிற கதையை நேற்றே நாம பார்த்தோம். காஞ்சிபுரத்தில் தேசிகன் எழுந்தருளி இருந்த போது ஒரு பாம்பு பிடாரன் பாம்புகளை ஏவ அதிலிருந்து காத்து கொள்வதற்காக கருடன் நோக்கி தியானம் பண்ணினார். அப்ப பாடப்பட்டதுதான் இந்த கருட தண்டகம். கருடன் வந்து பாம்பிடத்திலிருந்து காத்து கொடுத்தார் நேத்தே பார்த்தோம். தண்டகம் அப்படின்னு சொன்னா அந்த செய்யுளின் தொகுப்பு எப்படிப்பட்டது, அதன் இலக்கணம் எப்படிப்பட்டது, கணம்ங்கிறது என்ன, ரகணமேது, யகணமேது, நகணமேது, இதெல்லாத்தையும் நேற்றே நாம பார்த்துட்டோம். இனி அடுத்தது முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை இப்போது அனுபவிக்க வேண்டும். மொத்தமே ஒரு ஸ்லோகந்தாங்கிறத விண்ணப்பிச்சேன். ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதங்கள், ஓரொரு பாதத்துக்கு 108 எழுத்துக்கள்.
அப்ப ஸ்லோகத்தில் 432 எழுத்துக்கள், ஒரே ஸ்லோகம்தான். அதை 4 சரணங்களாகவோ 4 பாதங்களாகவோ கொள்ளலாம். அதுல முதல் பாதத்திலே கருட பகவானை தியானம் பண்ணுகிறார். அவருக்குண்டான மகிமைகளை தெரிவித்து நாம் அவரை போற்றுவோம் என்று சொல்லுகிறார். முதல் பாதம் கருடம் அகில வேத நீடாதிரூடம் த்விஷத் பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீఠீகிருத ஸ்கந்தமீடே ஸ்வநீட ஆகதி பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத் கண்டகவ்ராத வேதவ்யதா வேபமான த்விஜிஹ்வாதிபாகல்ப விஷ்பார்யமான ஸ்படா வாட்டிகா ரத்னரோதி சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம். காந்தி கல்லோல நீராஜிதம். கருட பகவான் எப்படி எழுந்தருளி இருக்கிறார்ங்கிறதை இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தாலே சுவாமி வர்ணிக்கிறார். கருடம் அகில வேத நீடாதிரூடம். கருடம் கருட பகவானை, வாக்கியத்தினுடைய நடுவுல ஈடே என்கிற சொல் இருக்கிறது. ஈடேனா துதிக்கிறேன் அர்த்தம். கருடம் ஈடே, கருடனை துதிக்கிறேன். எப்ப கருடனை என்று விசேஷம் வந்து விட்டதோ, இனி கருடனுக்குண்டான பெருமகள் அத்தனையும் அதே த்விதீயா விபக்தியில் வரும். என கருடம்னு சொல்றது கருடனை, கருடனைங்கிறது இரண்டாவது வேற்றுமை உருபு. கருடனை துதிக்கிறேங்கிறபடியாலே மேற்கொண்டிருக்கிற எல்லா விசேஷணங்களும் கருடனுடைய மகிமையை சொல்லுவதற்குத்தான் வரும். இப்ப ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இருக்கிற 6 எழுத்துக்கள் நாம நேத்தி பார்த்து இலக்கணப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா மொத்தம் 36 கணங்கள், கணத்துக்கு 3 எழுத்துக்கள், ஆக 36 3 108 எழுத்துக்கள் ஒரு பாதத்துக்குன்னு பார்த்தோம். அதுல முதல் 2 கணங்கள் மட்டும் நகனமாக இருக்க வேண்டும். மேற்கொண்டு 34 கணங்களும் 2 கணங்களுக்குள்ள இருக்கலாம், யகணமாகவோ ரகணமாகவோ. அப்படி இல்லைன்னா 36மே சகணமாக இருக்கலாம். இப்படின்னு தண்டகத்தினுடைய என்ன கருட தண்டகத்தினுடைய என்ன தண்டகத்துல 36 கணம் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப 999 எழுத்துக்கள் வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தோமோ அப்ப 333 கணங்கள் இருக்கலாம் இல்லையோ. அதற்குள் கருட தண்டகத்தில் இருப்பது 36 கணங்கள். அதுக்குன்னு 36 கணம் தான் எல்லா தண்டகத்திலையுமே இருக்கணுங்கிற நியமம் இல்லை, அது சட்டம் இல்லை. இவர் திவ்யதேச கணக்கா இருக்கட்டும் 108 இருக்கட்டும்ங்கிறதுக்காக 36 கணங்களோட ஈடு 36,000 படின்னு வச்சுங்கோ, எப்படியும் கொள்வோம். அதனால 36 கணங்கள், 3 எழுத்துக்கள், 108 எழுத்துக்கள். அதுல முதல் 2 நகனமாக இருக்கணும் இல்லையோ. நகனம்ங்கிறது 3மே லகு எழுத்துக்களாக இருக்க வேண்டும். லகு 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 3 லகு எழுத்துக்கள் வந்தா அதுக்கு நகனம்னு பேர். லகுனாலும் குருனாலும் நேத்தி பார்த்தோம். குறிலாக இருந்ததுன்னா லகு, நெடிலாக இருந்ததுன்னா குரு. ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு? க ரு ட ம கி ல எல்லாமே குறிலோ இல்லையோ. அப்ப க ரு ட ம கி ல 3 லகு 3 லகு, அதனால 2 நகனங்கள். அதுக்கப்புறம் எப்படி வருது பார்ப்போம். வேத நீடாதிரூடம். வே த நீ, வேன்னு சொல்றது நெடில், அப்ப குரு. த குறில் லகு, நீ நெடில் குரு, அப்ப குரு லகு குரு. குரு லகு குருன்னு வந்ததுன்னா ரகணம். அதனால மேற்கொண்டிருக்கிறதெல்லாம் ரகணமாகவோ யகணமாகவோ இருக்கு. அப்ப முதல் 2 கணங்கள் நகனமாக, மேல இருக்கிறதெல்லாம் யகண ரகணங்களா. அதனால இந்த சட்டப்படி வச்சிருக்காரு. மொத்த சகணம்ங்கிற சட்டத்தில் இந்த பிரபந்தம் இயற்றப்படவில்லை. இது கணத்தின்படி பார்த்தோம். இதுக்கு மேல ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். கருடம் கருட பகவானை, அவர் எப்படிப்பட்டவர்? அகில வேத நீடாதிரூடம். அகில வேத, அகிலம்னா எல்லாம், ஒன்று விடாமல் எல்லாம் அர்த்தம். அகில வேத எல்லா வேதங்களுடைய நீடாதிரூடம். நீடான்னு சொன்னால் வாசஸ்தானம், வேதத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டிருப்பவர். வேதமயன்னு சொல்லுவார்கள், திரைமயன்னு சொல்லுவார்கள், வேதாத்மா வெகேஸ்வரகான்னு சொல்லுவார்கள். அப்ப வேதத்தையே தனக்கு ஸ்தானமாய் நிவாசமாக கொண்டிருக்கிறார். நீடாதிரூடம். அதிரூடம்னால் அதில் ஏறி அமர்ந்திருப்பவர்னு அர்த்தம். இப்போ தாமரை இருக்கு, தாமரைக்கு நடுவுல கரணிக்கை இருக்கும் இல்லையோ. அந்த கரணிக்கைக்கு மேலே ஒரு வண்டு உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்குமோ, வேதமாகிற தாமரை, அதனுடைய உயர்ந்த நடுஸ்தானமாகிற வேதாந்தம்,
அதற்கு மேல வண்டு பறவை உட்காண்டிருக்கா போலே இவர் இருக்கிறார்னு அர்த்தம். இருக்கிறார்னா தாமர புஷ்பத்துக்கு நடுவுல வண்டு இருந்தா உட்காண்டுதான் இருக்க முடியும். ஆனா தாமர புஷ்பம் வண்டுக்கு சரீரமா இருக்காது. வேதமே இவருக்கு சரீரமாக இருக்கிறது சொல்லி, அதனாலதான் வேதமயன் வேதமயன் சொல்லுவார்கள். அகில வேத நீடாதிரூடம், நீட அதிரூடராக இருக்கிறார், ஏறி அதில் இருக்கிறார். அதையே தனக்கு சரீரமாக கொண்டு த்விஷத் பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம், ஸ்கந்தம் திருத்தோள்களை உடையவர். கருடனுக்கு இருக்கிற 2 தோள்களை பத்தி ரொம்ப ஆச்சரியமா விளக்கி இருக்கிறார். வைகுண்டநாதனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பீഠமாக ஆக்கப்பட்டிருக்கிற திருத்தோள்கள், இது அர்த்தம். ஆனா இதுக்கு நிறைய விசேஷணங்களை சேர்த்துட்டதுனாலே நீளமான சொற்றொடர் வந்துருத்துப்போ. த்விஷத் பீடன உத்கண்டித, த்விஷத் விட்டுக்கள் விரோதிகள், த்விஷத் பீடன விரோதிகளை அழிப்பதிலே, உத்கண்டித உத்கண்டிதன உற்சாகமுடையவர் ஆர்வமுடையவர். அப்ப கருடன் விரோதிகளை அழிப்பதில் ஆர்வமுடையவர், இது 2வது விசேஷனம். முதல் விசேஷனம் அகில வேத நீடாதிரூடர், எல்லா வேதத்தையுமே சரீரமாக கொண்டவர், அதை இருப்பிடமாக கொண்டவர். அடுத்து த்விஷத் பீடன உத்கண்டித, விரோதிகளை அழிப்பதற்கே எப்போதும் உற்சாகமா இருக்கிறவர், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், விரோதிகளில் அழிப்பதில் உற்சாகமா இருக்கக்கூடிய திருமாலுக்கு பீഠமா இருப்பவர். அப்ப இந்த விரோதிகளை அழிப்பதில் உற்சாகமா இருக்கிறவரை கருடனுக்கு அர்த்தமா வச்சுக்கலாம், அல்லது திருமாலுக்கு அர்த்தமா வச்சுக்கலாம். பெருமான் எப்ப விரோதிகள் அழிக்க போறச்சேவும் கருடன் எடுத்துக்கிறாரோ இல்லையோ, அதனால பெருமானுக்கே கூட விசேஷமாக கொள்ளலாம். துஷத் பீடன உத்கண்டித, அதுல எப்போதும் ஆர்வம் கொண்டவராய், ஆகுண்ட வைகுண்ட பீடீகிருத, ஆகுண்ட வைகுண்ட, வைகுண்டம்ங்கிறது பகவானை குறிக்கக்கூடிய சொல்லு. பெருமான் எப்படி இருக்கிறார்? அகுண்ட வைகுண்ட, அகுண்டன தடையில்லாத வீரியம் படைத்தவரான, குண்ட அகுண்ட பெருமானுடைய வீரியத்துக்கு தடையே கிடையாது சொல்லி, தடையற்று தான் நினைத்த செயல்களை எல்லாம் புரிகிறார். அப்படிப்பட்ட தடையில்லாத வீரியமுடையவருமான வைகுண்ட விஷ்ணுவுக்கு பீடீகிருத ஆசனமாக செய்யப்பட்டிருக்கிற ஸ்கந்தம் தோள்களை உடையவர், இது அடுத்தது. அப்ப முதல்ல அகில வேத நீடாதிரூடம் துஷத்பீடன உத்கண்டித அகுண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம், அப்ப தோள்களை நன்னா கொண்டாழ்த்தார். இனி அதுக்கு மேல சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருவகம். அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு அர்த்தத்தை முதல்ல சொல்றேன், அப்புறம் ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தத்தோட வச்சு பார்த்துக்கலாம். இவருக்கு 2 மனைவிகள், கருடனுக்கு 2 மனைவிகள், ருத்ரை சுகீர்த்தி என்ன. இந்த 2 மனைவிகளை அப்பப்ப அவ விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போயிடுறார். அவருக்கு என்ன ஒரே வியாபாரம், பெருமான் எப்ப அடியார்களை ரட்சிக்க போறாரோ அப்பவா அப்படின்னு முதுகலை தட்டி அழைச்சின்னு போடுவார். அவர் வெளியில போயிட்டா மனைவிகள் விரக தாபத்துல துடிக்க மாட்டாளா, அதனால அவர்கள் துடிப்பில் இருக்கா. வெளியில போய் இவருடைய வெற்றியான காரியத்தை முடிச்சுடுறார். முடிச்சுட்டு திரும்பி வருகிறார். வரும்போது தன் மனைவிகளை ஆலிங்கனம் பண்ணி கொள்ளுகிறார். இவர் ஆலிங்கனம் பண்ணின்றதுனாலே மனைவிகளுக்கு ஆனந்தம், மனைவி ஆலிங்கனம் பண்ணின்றதுனாலே இவருக்கு ஆனந்தம். இவருக்கு ஆனந்தம் வந்ததுனால் இவருடைய வரிசையா இருக்கக்கூடிய மயிர்கால்கள் அது அத்தனையும் மயிர்கூச்செறிந்து போகின்றன. மயிர்கூச்சி இவர் திருமேனியில் ஏற்பட்டால், இவர் திருமேனியை சுத்தி நாகப்பாம்புகள் இருக்கும் இல்லையோ, தலைமயிரோ அல்லது கையில இருக்கிற முடியோ எதுவோ அது இருக்கிறபடி இருந்தா யாருக்கும் ஒன்னும் துன்பம் கொடுக்காது. ஆனா இது சிலிர்த்து கொண்டிருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப இதுல பட்டு பட்டு அந்தந்த பாம்புனுடைய உடம்புல உரசி அதுகளுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கறது. இவர் தலை மயிர்கூச்சல் ஏற்பட்டபடியாலே இவரை சுத்தின் இருக்கிற பாம்புகளுக்கு வேதனை ஏற்பட்டு அந்த வேதனையினால தலை படத்தை எடுத்து விரிச்சு ஆடுறது. அப்ப அதனுடைய தலையில இருக்கக்கூடிய மாணிக்கங்கள்லாம் தனித்தனியா ஒளிக்கற்றைகளை உமிழ்கின்றன. அந்த ஒளிக்கற்றை சேர்ந்து வந்தது எப்படி இருக்குன்னா, இவர் வெற்றி பெற்று திரும்பி வந்ததுக்கு மங்களஹாரத்தை எடுக்கிறாப்புல இருக்கு என்ன தெரிவிக்கிறார் ஸ்லோகத்திலே. அதனால அர்த்தத்தை முதல்ல பார்த்துட்டோம். இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்றேன், வெளியில போறதுனாலே மனைவிமார்களுக்கு விரகம், போயிட்டு வெற்றி தேடிட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தா இவ மங்களஹாரத்தை எடுக்கணும். இப்ப நம்ம வீடா இருந்தா சாதாரணமா மஞ்சள் தண்ணீர் கலந்து வந்துடுவா. கருடனுக்கு இந்த மஞ்சள் தண்ணீர் கலந்து வர முடியுமா? வசத்தியான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இல்லையோ. ஆனால் அவர் திரும்பி வந்த ஆனந்தத்தோட பத்திரிமார்களை தழுவ, அவர்கள் தழுவலால இவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டு மயிர்கூச்செறிந்து அந்த கட்டியான மயிராலே
பாம்புகள் பீடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு அதுகள் தலையை படம் எடுத்தாடி அந்த படத்தில் இருக்கிற மாணிக்கங்கள் வரிசையா ஒளிய உமிழ்ந்து அந்த ஒளி நீராஞ்சனம் எடுக்கிறா போலே சுவாமி விளங்குகிறார் என்று ஸ்லோகத்தின் அர்த்தம் இப்ப பார்க்கலாம். ஸ்வநீடா ஸ்வநீட ஆகதி பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனபோக காடோபகூட ஸ்புரத்கண்டக விராத வேதவ்யதா வேபமான த்விஜிஹ்வாதிபாகல்ப விஷ்பார்யமான ஸ்படாவாட்டிகா ரத்ன ரோச்சிச்சடாராஜி நீராஜிதம். நீராஜிதம் நீராஞ்சனம் எடுக்கப்பட்டவராயிருக்கிறீர். நீராஞ்சனம் எது எடுக்கிறது? ஸ்வநீட ஆகதி, ஸ்வ கருடனுடைய, நீடா வாசஸ்தானம். ஏற்கனவே வேதத்தை இவருக்கு வாசஸ்தானமா சொன்னாரோ இல்லையோ, இப்ப ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது தான் இவருக்கு வாசஸ்தானம். இது நிஜமான வீடு. அப்ப வேதம் என்னும் வீட்டை பத்தி கீழே சொன்னார். இப்ப நிஜமா வாசம் பண்ணுகிற வீட்டை சொல்றார். ஸ்வநீட ஆகதி, தான் வெளியில போயிட்டு தம் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். அந்த திரும்பி வந்ததுனாலே பிரீத மனைவிமார்களுக்கு இப்ப ஆனந்தம் ஏற்படுறது. பிரீத்தன விரகதாபம் குறைந்து பிரீத்தி ஏற்பட்ட, ஆனந்தம் ஏற்பட்ட. ருத்ரா சுகீர்த்தி, ருத்ரை சுகீர்த்தி என்கிற 2 மனைவிமார்கள். ஸ்தனாபோக அவர்களுடைய பருத்த மார்பகத்தை, காடோபகூட காடாலிங்கனத்தால் மார்பர தானும் தழுவிக் கொண்டிருக்கிறபடியாலே, ஸ்புரத் கண்டக பொடித்திருக்கிற புழக்கங்கள் அப்படின்னா மயிர்கூச்சரிதல் அர்த்தம். ஸ்புரத் கண்டக அதது மயிர்கால்கள் சிலிர்ப்பி எழுந்து நிற்பதென்பது ஆங்காங்கு ஆணி நிற்கிறா போலே. கண்டகம்ங்கிறது முள்ளொல்லியோ, முள்ளெழும்பி நிற்கிறா போலே நிற்க ஸ்புரத் கண்டக மயிர்கூச்சரிதலின் கூட்டத்தாலே. விராத மயிர்கூச்சரிதல்னா ஒரு இடத்துல இருந்தா தேவலே, அது திருமேனி முழுக்க நடந்திருக்கும் இல்லையோ. விராதன கூட்டம்னு அர்த்தம். மயிர்கூச்சரிதலனுடைய கூட்டத்தாலே வேதவ்யதா அது உறைந்து உறைந்து, அதனால வியதா, வியதாங்கிறது துன்பம். அந்த பாம்புகளுக்கெல்லாம் மயிர்கூட்டம் உறைஞ்சு உறைஞ்சு துன்பம் ஏற்பட்டு வேதவ்யதா வேப்பமான, அதனால பாம்புகள்லாம் நடுங்கிறது. அதுகள் பயந்தாலோ நடுங்கினாலோ சட்டன்னு எதிரிய கொத்தறதுக்காக தலையை தூக்கும் இல்லையோ. இப்ப இந்த மயிர்கூச்சரிதல் வரிசையினால உடம்பு நடுங்கித்தான், அடிபட்டு நடுங்கின உடனே சட்டுன்னு தலையை தூக்குறது. த்விஜிஹ்வாதிபாகல்ப, த்விஜிஹ்வா அதிப, த்விஜிஹ்வா த்வி 2, ஜிஹ்வா நாக்கு, 2 நாக்குன்னா பாம்பு. த்விஜிஹ்வாதிபாகல்ப உயர்ந்த பாம்புகள். இது சாமானிய லோக பாம்பல்ல, த்விஜிஹ்வ அதிபன்னு சொல்லியிருக்கார். அதிபன 8 முக்கியமான பாம்புகள் கருடனை சுற்றி கொண்டிருக்கும். அப்ப தலமமிக்க உயர்ந்திருக்கிற 8 பாம்புகளும் ஆகல்ப அணிகளின், பாம்புகளாகிற அணிகளின் விஷ்பாரியமான, இந்த பாம்புகளே கருடனுக்கு அணியா இருக்கும் இல்லையோ, அதுதானே ஆபரணமா சாத்தின் இருக்கார். விஷ்பாரியமான விரிக்கப்பட்ட, அந்த பாம்புகளுடைய விரிக்கப்பட்ட. ஸ்படாவாட்டிகா, ஸ்படா தலை படம், வாட்டிகா வரிசை, படங்களினுடைய வரிசை. அப்ப ஓரொரு பாம்பும் தலைவிரித்தாடுகிறது, படத்தை விரித்துள்ளது. ஸ்படாவாட்டிகா ரத்ன, அப்ப தலை விரிச்சிருக்கிறச்சே, படம் எடுத்திருக்கிறச்சே, அதனுடைய தலையில ரத்னம் மாணிக்கம் உள்ளது. ரத்ன ரோதிஷ்சடா ராஜி, ரோச்சிஹி சடா ராஜி, ரோச்சிஹி ஒளி, சடா மிகுதி, ராஜி கச்சை, ஒளியனுடைய மிகுதி கச்சை அப்படின்னா ஒளிக்கச்சை, ஒளிப்பிழம்புன்னு அர்த்தம். அந்தந்த பாம்பனுடைய படத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் உமிழ்கிற ஒளி, அந்த ஒளியத்தனையும் சேர்ந்து ரோச்சிஷ்சடாராஜி நீராஜிதம், அதனாலே நீராஞ்சனம் செய்யப்பட்டவர். அப்படின்னா திருவந்திக்காப்பு பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நீராஞ்சனம் எடுக்கிறதுனா மங்களஹாரத்தி எடுக்கிறது. மங்களஹாரத்தின்னா பெருமாள் புறப்பாடு கண்டொருளி உள்ள வராருன்னு வச்சுங்கோ. இப்ப ஸ்ரீரங்கத்திலேயே தெற்கு வாசல் வழியா உள்ள வருவர். ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இந்த பக்கம் நாத்துமணிகள் சன்னதி, இந்த பக்கம் கூரத்தாழ்வான் சன்னதி, நடுவுல 4 கால் மண்டபம். இந்த 4 கால் மண்டபத்துல என்ன புறப்பாடு கண்டொருனாலும் பெருமாள் அங்க வந்து நிற்பர். உள்ள எழுந்துருளச்சே கும்பஹாரத்தி மங்களஹாரத்தி நடைபெறும். அது திருவந்திக்காப்பு, திரு அந்திக்காப்புன்னு பேர். அந்தினா மாலை, அந்திக்காப்புனா மாலை பொழுதுல யாருடைய திருஷ்டி தோஷமும் பட்டுடக்கூடாதேங்கிறதுக்காக காப்பிடுதல். இதுதான் திரு அந்திக்காப்புன்னு பேர். இது எப்படிப்பட்ட மண்டபங்களோ ஒரு ராஜா கட்டி வச்சான்னா, பெருமாள் 1323 புறப்பட்டு போயிட்டார். அது பெரிய படையெடுப்பு ஏற்பட்டு இருக்க முடியல திருவரங்கத்திலே. 48 ஆண்டுகள், 1371 வருஷம் தான் திரும்பி வந்தார். அதுக்கு அடுத்தது முதல்ல நடந்தது சித்திர உற்சவம். ராஜா மொத்த பேருக்கும் ஓலை அனுப்பிச்சான். பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி வாங்கோ, நம்ம பெருமாள் திரும்பி வந்திருக்கார், உற்சவம் நடத்தணும் ஓலை அனுப்பிச்சு எல்லாரும் திரும்பி வந்தார்கள். மண்டபம் இல்லே, கோபுரம் இல்லே, பிராகாரம் இல்லே, மொத்தத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயிர் விட்டு பார்த்தார்கள். அப்படியே நம்ம பெருமாளை ரட்சிக்க முடியாமத்தான் அவள் காடும் மேடும் அலைந்து திரும்பி வந்தார்.
வந்த பிற்பாடு இந்த ராஜா என்ன பண்றான், ஒரு சமயம் போய் துலாபாரம் ஏறுவன். இந்த 4 கால் மண்டபம் திருவந்திக்காப்பு மண்டபம்னு ஸ்ரீமத்தில் இருக்கே, அது ஒன்னொன்னுத்துக்கும் துலாபார மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்துல துலாபாரம் கொடுக்க மாட்டான். ஆனா ஏன் அதுக்கு துலாபார மண்டபம்னு வச்சிருக்காள்னா, ராஜா போய் ஒரு படகு பண்ணுவன், 2 படகு பண்ணி ஒரு படகுல தான் உட்கார்ந்துப்பான், இன்னொரு படகுல பட்டத்து யானையை நிறுத்தி வைப்பான். அந்த பட்டத்து யானை முழுகிற அளவுக்கு படகு எவ்வளவு போறதோ அதை போல என் படக தங்கத்தால நிரப்பி கொடுங்கோன்னு மக்களிடத்துல கேட்பான். அதை வச்சுன்னுதான் திரும்ப திரும்ப இந்த ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் முழுக்க பண்ணான். ஒரு தன ராஜா துலாபாரம் ஏறினா ஒரு திருவந்திக்காப்பு மண்டபம் கட்டுவான். அதனாலதான் அந்த மண்டபத்துக்கே துலாபார மண்டபம் துலாபார மண்டபம்னுவா. அந்தி பொழுதுல பெருமானுக்கு என்ன வந்துடுமோன்னு பயந்து பயந்து அந்த ராஜா கட்டி வச்சானோ இல்லையோ, அதனாலதான் அந்திக்காப்புன்னு சொல்றார்கள். அதே போல கருடனும் வெற்றி பெற்று விட்டு திரும்பி வந்திருக்காரோ இல்லையோ, அவருக்கு திருவந்திக்காப்பு நடக்க வேண்டும். சாமானியர்களா இருந்தா மஞ்சள் நீராலே சுற்றலாம். பெரிய வீரர், வீரனுக்கு தகுந்த வீர திருவந்திக்காப்பு நடத்த வேண்டாமா? அதனாலதான் திருமேனி இருக்கிற பாம்புகள் அத்தனையும் படமெடுத்து படத்த விரியப்படியாலே மாணிக்கங்கள் ஒளி உமிழ்ந்து அதனாலேயே திருவந்திக்காப்பு நடக்கிறதாம். நீராஜிதம் காந்தி கல்லோலி நீர் ஆஜிதம். காந்தி கல்லோலினி ஒளிப்பிழம்பு ஒளி வெள்ளம். காந்தினா ஒளி, கல்லோலினா நதி வெள்ளம். காந்தி கல்லோலினி நதி வெள்ளத்தாலே, வெள்ளத்தால் ராஜிதம் விளங்குகின்றவருமான கருடம் ஈடே பெரிய திருவடி நாயனாரை துதிக்கிறேன். இப்ப கடைசியில முடிக்கச்சே காந்தி கல்லோலினி ராஜிதம் அருள்யோ. ஏற்கனவே மங்களஹாரத்தி எடுக்கிற ஒளிப்பிழம்பு நேர அவர் மேல அடிக்கிறது. அப்ப இந்த ஒளியினாலதான் அவருக்கு ஒளின்னு ஆயிடும் இல்லையோ? இல்ல, இதிலிருந்து ஒளி அவர் பேர்ல அடிக்கிறதே தவிர கருடனுடைய திருவடி ஒளியை பார்த்தால் இத்த இருட்டடிச்சு விடுற அளவுக்கு ஒளி. என்ன அவர் திருமேனி ஒளிய காந்தி கல்லோலினி ராஜிதம்னு தெரிவித்தார். இல்லைன்னா இதனாலதான் அவருக்கு ஆயிடும். பல கோபுரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த கோபுரம் நன்னா தெரியணுங்கிறதுக்காக ஒளி விளக்கு கீழே போட்டிருப்பா. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு போட்டிருக்காளோ இல்லையோ, இந்த விளக்கு இருந்தா தான் கோபுரம் தெரியும். இதை அணைச்சிட்டா ராத்திரியில கோபுரம் தெரியாது. ஒருவேளை இந்த பாம்பு படம் எடுத்தாடி மாணிக்கம் ஒளி உமிழ்ந்தா தான் கருடன் இருப்பார், இல்லைன்னா கருடனே தெரிய மாட்டார்னு சந்தேகம் வந்துருத்துன்னா அப்படி அல்ல. இது தான் கைங்கரியம் வேணுங்கிறதுக்காக ஆரத்தி எடுத்துட்டு இருக்கே தவிர இதன் ஒளியால தான் கருடனை சேவிக்கணுங்கிற தேவையில்லை. காந்தி கல்லோலினி ராஜிதன் தன் திருமேனியிலே இயற்கையிலேயே ஒளிப்பிழம்புகளோட இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் முதல் பாதம் ஆக பாதத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம்னால் ரொம்ப ஆச்சரியமான அபிப்பிராயம். கருடம் அகில வேத நீடாதிரூடம் துஷத்பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீட்டீகிருத ஸ்கந்தமீடே அவருடைய திருத்தோள்களை வணங்குகிறேன். இப்ப அவர் தோள் எப்படிப்பட்டது? இந்த ஸ்லோகம் எந்த பாசுரத்தை திருவுள்ளத்துல கொண்டு தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். இதுல இருக்கிற அர்த்தத்துல 2 ஞாபகம் வச்சுங்க. திருத்தோள்கள் பீഠமாக உள்ளன, இது ஒரு கருத்து. எப்பவுமே வெற்றி பெறுவதற்காக பெருமாள் வெளியில புறப்பட்டார்னா இந்த தோள்கள் ஆரோகணிச்சுன்னு தான் வெளியில போவர், அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து துஷட் பீடன உத்கண்டித, துஷத்து விரோதிகள், அவர்களை அடிப்பதில் நிரசனம் பண்ணுவதில் எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கிறவர். அப்ப கருடன் தான் விரோதிகள் அடிக்கிறதுல உற்சாகத்தில் இருக்கார். பெருமாள் என்ன பண்ணுவார்? சண்டை அவர் போடணுமா கருடன் போடுவாரான்னா இவர் சண்டையை போட மாட்டார். பெருமாள் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கார். இவர் தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கணும், அது பண்ணா போதும். வேற ஒண்ணு சண்டையெல்லாம் போடவே வேண்டாம். சில ராஜாக்கள்லாம் தீர்ப்பு கூறவே வேண்டாம். அந்த தீர்ப்புக்குன்னு ஒரு மண்டபம் ஒரு சிம்மாசனம் போட்டுருப்பா பாருங்க, அதுல ராஜா வந்து உட்கார்ந்தாலே 2 கட்சிக்காராலும் சேவிச்சுட்டு நாங்க வம்புக்கே வரலன்னு போடுவா. அத போல இந்த சிம்மாசனத்துக்கு உண்டான ஏத்தம் சேரபாண்டியன் வார்த்தைன்னு சொல்லுவார்கள். எங்கெங்கோ இருந்து பெருமான் பேசினா கூட அது உண்மையா இருக்குமான்னு தெரியாது. திருவரங்கத்தில் ஒரு ஆசனம் உண்டு, ஒரு பீடம், அதுக்கு சேரபாண்டியம்னு பேர். சேரபாண்டியத்திலே நம்பெருமாள் எழுந்தருளி ஏதோ ஒன்னு சொல்றாருனால் ராமோ திருநாபிபாஷத்தே, 2வது பேச்சுக்கே இடமில்லை. அது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அர்த்தம். அத போல கருடனுடைய தோள்கள் அவர் ஏறி உட்கார்ந்து விட்டார்னா பேர் பேச்சில்லை, யாரும் எதிரிகள் சண்டை போட வர்றதே இல்லை. அவர் அதுல அமர்ந்து இருக்கிற அழகே போர். அதுதான் தேசிய ஸ்லோகத்துல சொல்றார். துஷத் பீடன உட்கண்டித, துஷத்து விரோதிகளை, பீடன நன்றாக அடிப்பதில் நிரசனம் பண்ணுவதில், உட்கண்டித எப்போ இவருக்கு ஒரு பேர் ஆவல் இருக்குமா. பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார், எல்லாரும் பெருமான ரட்சிங்கோ, கீழேந்து வைகுண்டநாதனை பார்த்து நீ ஜாகிரதையா இருக்கணும். இந்த பாசுரத்தை நித்தியப்படி நாம திருவாராதனம் பண்ணிருக்கே சொல்லிருக்கும். உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே அரவரின் ஆந்தகவாளே அழகிய சார்ந்தமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோக பாரீர்கள் பறவை அறையா உரகல் பள்ளியறை குறிக்கோள் மின். பள்ளியறையில பெருமாளை கொண்டு போய் எழுந்துள்ள போடுவோம். திருவாராதனம் முடிஞ்சிடும். கடைசி ஆசனம் பரியங்காசனம். பரியங்கத்துல கொண்டு போய் பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு சுத்தி இருக்கிற பஞ்சாயுதங்கள் ஆதிசேஷன்
கருடன், விஷக்சேனர் இவர்கள் எல்லாரையும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், உரகல் உரகல் தூங்கிவிடாதீங்கோ. பிள்ளைலோகாச்சாரியர் சிவஜன பூர்ணத்தில் விசாரித்தார், இவர் யாரை பார்த்து தூங்காதீங்கன்னு சொல்றார்? நித்த சூரிகளை பார்த்து. தேவர்களே தூங்குறது இல்லை. இந்த மூணாவது லோகம் பூஹு புவஹா சுவஹா இருக்கே, ஸ்வர்லோகத்தில் இருக்கிற தேவர்களே கண்ணையே முழிக்க மாட்டா, தூக்கமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நித்த சூரிகள் தூங்க போறாளா? அங்க போயிட்டு தான் பசி, தாகம், தூக்கம், மரணம், மூப்பு ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆயிடுத்து. இது முக்தாத்மாவுக்கே ஆறுதுன்னா நித்த சூரிகள் சாமானியப்பட்டவர்களா? ஆனா பெரியாழ்வார் அவளை கூட்டு, ஆதிசேஷனே ஏதோ கொஞ்சம் தலை தொய்யராப்புல இருக்கே, தூங்கி போட்டிரோ. தூங்கக்கூடாது, உம்ம மடியில உயர்ந்த மாணிக்கத்தை வச்சிருக்கீர். சிந்தாமணிபிவ உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினஹா என்ன நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் ப்ரூ விப்ரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத். திருமார்பு நாச்சியாருடைய திருமார்புக்கு சிறந்த ஆபரணமாயும் ஆதிசேஷனாகிற படுக்கையிலே உமிழப்பட்டிருக்கிற உயர்ந்த ரத்னமாகவும் பெருமாள் இருக்கார். ஒரு ரத்தனத்தை வச்சுனுட்டா பாம்பு எவ்வளவு தூரம் கண் கொத்தி பார்த்துக்கணும், ரொம்ப ஜாகிரதையா அந்த ரத்தனம் இருக்கான்னு பார்த்துக்க முடியும். ரத்தனம் தான் பெரிய கருமா முகில் போல இருக்கிற திருவரங்க பெருமான். அந்த ரத்தனத்தை ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு பாம்பு ஆதிசேஷனை பார்த்து இப்ப பெரியாழ்வார் சொல்லிருக்கார், உரகல் 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 நீ தூங்கிப்படாதேன்னு. ஆதிசேஷன் தூங்கவே மாட்டார். ஆனா அப்பப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை அசுரர்களும் ராட்சசர்களும் ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாலோ. கருடன் திடீர்னு சடகரான்னு பார்த்தான், சரக அடிச்சுக்கிறார். விஷக்சேனர் பெரம்ப உடனே வசத்துறார். ஆதிசேஷன் தலையை தூக்கி தன் வாயிலிருந்து விஷப்புகையா கக்கிறார். என்ன நடக்கிறது? ஒருவேளை ஹிரண்யகசிபு ராவணாதிகள் வந்துட்டாளோன்னா இது என்ன பூலோகமா? ஹிரண்யகசிபு ராவணன் வர்றதுக்கு நிஜமா கண்ணனே கூட கூட்டிட்டு போனா கூட உள்ள போக முடியாத ஸ்ரீ வைகுண்டம். அர்ஜுனனையும் பிராமணோத்தமரையும் ஒரு தேர்ல அமர்த்தி கொண்டு குழந்தைய தேடுறதுக்காக கண்ணனே வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போனார். இந்த சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிராமணனுக்கு குழந்தை பிறந்துட்டு உடனே உயிர் போடுறது. அவன் கண்ணடத்துல கேட்க, சரி எங்க இருக்கு தேடின்னு போலாம்னு தேர்ல ஏறி உட்காந்து கண்ணன் அழைச்சின்னு போறார். அர்ஜுனன் இருக்கார், பிராமணர் இருக்கார், கண்ணன் இருக்கார். விரஜா நதி கரையளவுக்கு தேர் போச்சு, இவாளும் வந்தா. தேரை நிறுத்திட்டு கண்ணன் மட்டும் வைகுண்டத்துக்கு போறார். அது வரைக்கும் போயிட்டு அதோ பார்த்தா வைகுண்டம். அங்கிருந்து அர்ஜுனன் கீழே திரும்பி வந்தான். இதுதான் அர்ஜுனனுக்கு பாடு. அதனால கண்ணனே கூட கூட்டின்னு போயிட்டா கூட உள்ள போட முடியாது. ஆச்சாரிய அனுகிரகம் அடி ஒன்னாகத்தான் வைகுண்டத்துக்குள்ள போகவே முடியும். அப்பேற்பட்ட லோகத்துக்குள்ள ஹிரண்யன் வந்துட போறானா, ஹிரண்யாட்சன் போறானா, ராவணன் வரப்போறானா, இவ யாருக்கும் போறதுக்கு பிரசக்தி கூட கிடையாது. நரகத்தில் இருக்கிறவர்கள் இங்க வரப்போறா. ஆனா தன் பயத்துல தன்னுடைய மடியில படுத்துட்டு இருக்கிற அந்த மாணிக்கத்தின் இடத்துல திருவனந்தாழ்வானுக்கு அவ்வளவு பிராவண்யம், அவ்வளவு தூரம் பரிவு. அதனால எங்கேயானு சாமகான ஹாவு ஹாவுன்னு கேட்கும் இல்லையோ, சாமகானம் கேட்கிற ஒலியை கண்டு இது ஏதோ ஹிரண்யகசிபு சத்தம் போடுறான் போல் இருக்கு, ராவணன் சத்தம் போடுறான் போல் இருக்குன்னு இவர் சிலுத்துனுட்டு வாயிலிருந்து ஒரே புகையா கக்குவர். இவர் எப்ப புகையா கக்கறாரோ யாரோ வந்துட்டா போல் இருக்குன்னு கருடன் கிடுகிடுன்னு தன் சிறக அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவார். கருடனும் ஆதிசேஷனும் இவ்வளவு படுறாள்னா யாரோ இருக்கா போருக்கு விஷக்சேனர் பெரம்ப வசத்திடுவார். பெருமாள் இதெல்லாம் பார்த்த பிறந்த என்ன நடக்கிறது இந்த ஊர்ல? இப்போ ஒண்ணுமே இங்க யாரும் வரதா தெரியலையேனா அப்படி இருக்கிற அவர்களை பார்த்து பெரியாழ்வார் கீழேந்து தூங்கிப்படாதீங்கிறார். அவளே ஏற்கனவே பயந்துட்டு இருக்கா, இந்த என்ன நடந்துட போறது. அவரை பார்த்து பெரியாழ்வார் சொல்லணும்னா அதைத்தான் பிடலோகாச்சாரிய சிவஜனமோனத்துல சொல்றார், இந்த நித்திய சூரிகளுக்கு கூட தூக்கம் வரலாம், பல்லாண்டு பாடுவதில் பெரியாழ்வார் ஒரு நாளும் குறையவே மாட்டார். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், பல்லாண்டுக்கு ஒத்த மற்றொரு கலை மங்களாசாசனத்துக்கு வரப்போறதில்லை. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஆனி ஆடி அடுத்தடுத்து 2 மாசம். ஆனி சுவாத்தியில பெரியாழ்வார் அவதரித்தார், திருவாடி பூரத்தே ஆண்டாள் அவதரித்தாள். 2 பேரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேணும். அவர் எத்தனை பல்லாண்டு பாடியிருப்போ சேர்த்து பிடிச்சு ஒரே பாசம். அன்னை உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போற்றி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, போற்றி போற்றின்னு மகள் பாடி காட்டினாள். பல்லாண்டு பல்லாண்டுன்னு திருத்தகப்பனார் பாடி காட்டினார். பெரியாழ்வார் அங்க இருக்கிறவாளை பார்த்து பிரார்த்திக்கிறார். உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே. ஆழி, சங்கு, நாந்தகம் இது முதலான 5 பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்கள் அவரை ரட்சிக்குமா. அரகிய நாந்தகம் வாழை சார்ந்தமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மலுரோக பாலியர்கள் 8 திக்பாலகர்களும் ஜாகிரதையா இருந்து பெருமானை காப்பாத்துங்கோ. பறவை அறையா உரகல், பறவைன்னா பக்ஷி, அரையன் தலைவன், பட்சிகளுக்கு தலைவன் கருடன். கருடனே நீ தூங்கிவிடாதே, கருடன் எப்போதுமே சிறகடிச்சுட்டே இருக்கார். ஆனா பெரியாழ்வார அவரை தூங்காதேன்னார். அனிமிஷரையும் ஊரகல் ஊரகல் என்னார். இது லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அனிமிஷர்னா கண்ண கூட அவ கொட்டவே மாட்டா, தூக்கமே கிடையாது.
அந்த நித்துசூரிகளை பார்த்து தூங்கிப்படாது என்ன இல்லையோ, அவர்கள் தான் பெருமானை காக்க வேண்டியவர்கள். பெருமாள் திருமொழி ஒரு பாசுரத்தில் குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். கோலார்ந்த நெடுஞ்சார்ங்கம் கூனர்ச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த ஒள்வாள் காலார்ந்த கதி கருடனென்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறம்சூழ் காப்ப. பெருமானை இவ எல்லாரும் சூழ்ந்திருந்து ரட்சிச்சுருக்காளாம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கோலார்ந்த நெடும் சார்ங்கம் கூனர்ச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்ற ஒள்வாள் பஞ்சாயுதம். அதோட போறாது, காலார்ந்த கதி கருடனென்னும் வெண்ணி கடும் பறவை. வென்றி கடும் பறவை, வெற்றி பெறுவதிலேயே எப்பவும் ஒரு காசே. கடும் பறவை, ரொம்ப வேகமா பறக்கக்கூடியவர். எத்தனை வேகமா கருடன் பரப்பறான். காலார்ந்த கதி கருடன், கால்கதி. கால்கத்தின்னு இந்த கால்ல, கால்னா காற்றுன்னு அர்த்தம். கால்கத்தின காற்ற போல வேகமா பறக்கக்கூடியவர். காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப. இதுகளத்தனை சூழ்ந்து கொண்டுதான் பெருமானை எப்போது ரட்சித்துக் கொண்டிருக்கும். அதனால அவருக்கு ஒரு குறவு கிடையாது. ஆனா அவர்களையும் பார்த்து தூங்காதேன்னு பெரியாழ்வார் கூப்பிடுகிறார். அப்ப பெருமானுடைய ரட்சணத்துல எப்போதும் இருப்பது கருடன், ஆதிசேஷன், விஷக்சேனர், பஞ்சாயுதங்கள். இது நிச்சயமா. அதனாலதான் இங்க சொல்லச்சே த்விஷத் பீடன உட்கண்டித, விரோதிகளை எப்போதும் அழிப்பதிலேயே ரொம்ப ஆசையோட வர்த்திக்கக்கூடியவராவர். அதனாலதான் திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார். த்விஷத் பீடன உட்கண்டித, விரோதி வர்க்கத்தை அழிப்பதில் எப்போது அவரோடு இருப்பவர். அதனால கருடன் பேர்ல ஆரோகணிச்சிட்டாலே பெருமாளுக்கு வெற்றி நிச்சயம். இதுக்கு ஒரு திருமங்கியாழ்வார் பாசுரம் பார்ப்போம், ஒரு நம்மாழ்வாருடைய பாசுரம் பார்ப்போம். இது ரெண்டு அர்த்தத்தையும் பார்த்தோம்னா இதன் அர்த்தம் நமக்கு புரிஞ்சு போடும். கொற்றப்புள் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால் வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால் பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோம் உய்யோமோ என்கின்றாளால் கச்சநூல் மறையாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ. 8ஆம் பத்து முதல் திருமொழியில் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 100 பாசுரங்கள். 8ஆம் பத்து முழுமையுமே திருக்கண்ணபுரத்துக்கு தான் சமர்ப்பித்தார் திருமங்கியாழ்வார். அதுல ஒண்ணு சொல்றார். இந்த பாசுரம் தாய்ப்பாசுரம். இப்ப நீங்க கேட்கறச்சே பாசுரத்தை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க, பாவம் என்னன்னு மனசுல வாங்கிக்கோங்க. 2 பாசுரத்தினுடைய பாவத்தையும் தெரிஞ்சுட்டு மறுபடியும் துஷத் பீடன உட்கண்டித வைகுண்ட ஆகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம்னு தோழ பார்த்தோம்னா தான் அர்த்தம் நமக்கு சரியா புரியும். கொற்ற புல் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான். கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்ற புல் வெற்றி புல், வெற்றி பெறுவதில் தான் கருடனுக்கு. அவர் புறப்பட்டுட்டார்னு சொன்னா வெற்றி இல்லைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எப்ப எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்த்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதின்னு சொல்றோம் இல்லையோ. ஒண்ணுமில்லாத ஒரு நித்திய சம்சாரி அர்ஜுனன். இவன் இருக்கிற இடத்திலேயே ஸ்ரீ இருக்கு விபூதி இருக்குன்னு சொன்னா அவர் நித்திய சூரி. அதனால கருடன் புறப்பட்டார்னாலே வெற்றி தான். அந்த வெற்றியைத்தான் திருமங்கியாழ்வார் சொல்றாரு. இப்போ திருமங்கியாழ்வார் சொல்றாருன்னா தாயார் சொல்றா. தாயார் என்ன சொல்லுகிறாளாம்? என் பெண் பரகால நாயகி சபரி பெருமாளை சேவிச்சுட்டா அவனை பார்த்து இப்படி வாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். என்னன்னு சொல்றா? கொற்ற புல் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால். என்கின்றாள்னு சொன்னா அது தாயார் சொல்றாள்னு அர்த்தம். அப்ப பாட்டு வரியனுடைய இந்த கடைசி சொல்லு மட்டும்தான் தாயார் சொல்றது. அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பெண்ணு சொல்றது. இப்போ கொற்ற புல் ஒன்னேறி, ஒரு சிறந்த புருஷரை புல் உவந்து ஏறி வெற்றி பெற்று தரக்கூடிய கருடன் பேரிலே ஆரோகணித்து கொற்ற புல் ஒன்னு ஏறி, ஒரு கருடன் இவரை போல மற்றொரு கருடன் லோகத்தில் கிடையாது இல்லையோ. 1000 கருட பட்சி பறக்கலாமே தவிர கருத்மான் வேதாத்மா வெகேஸ்வரன் ஒத்தரத்தான் இருப்பார். ஆக குற்றப்பொள் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான். மண்ணூடே மக்களுக்கு நடுவுல வரார். பெருமாள் கருடோத்சவம் கண்டருளுகிறார். திருக்கண்ணபுரத்தில் சவர பெருமாள் கருட வாகனாரூடனாக எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காக வராராம். கொற்றப்புள் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால். இது வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஆச்சாரியன் நம்பிள்ள ஒரு அர்த்தம் சொல்லுவார்னு இப்படி பிள்ளை சாதிக்கும் என்ன பெரியவாச்சான் பிள்ளை தம் வியாக்கியானத்தில் எழுதுறார். என்ன சொல்லுவார்னா, பிள்ளை அமுதனார்னு ஒரு அரையர் சுவாமி. அந்த அரையர் சுவாமி இந்த பாசுரத்துக்கு அபிநயம் பிடிச்சிருக்கார். கையில தாளம் தட்டுவா, கையால் அபிநயம் பிடிக்கிறாளோ இல்லையோ. கொற்ற புள்ளுன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால் அப்படின்னு அரையர் பாடுறார். அதுக்கு அபிநயம் பிடிக்கணும் இல்லையோ. எப்படி ஒரு இளவரசன் அந்தப்புறத்துக்குள்ள வருவரோ, தம் உடைவாள கழட்டி வைப்பரோ, மனைவியை பார்த்து எப்படி விசாரிப்பரோ, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எப்படி நலம் சொல்லுவரோ, எப்படி ஆசனத்துல அமர்வரோ, இது ஒன்னொன்னா அபிநயம் பிடிக்கிறார். அவர் இளவரசன் வெளியில போனவர் உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்தப்புறத்துல என்னென்ன பண்ணுவரோ, ராஜ்யத்துல வீதியில புறப்பாடு கண்டொருளிச்சே ராஜா என்னென்னலாம் பண்ணுவரோ அதத்தனை அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கார். இதை நம்பிள்ள கோட்டியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காராம்.
பார்த்தவர் அவர் சொல்றாரு, இது எனக்கு வயசு சின்னதா இருந்ததுனாலே இவர் எதுக்கு இதெல்லாம் அபிநயம் பிடிக்கிறாருங்கிறது தெரியல. இப்ப வயசாகி பாசுரத்தை வாசிக்கச்சேதான் கொற்ற புல் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான்னா, ஒரு இளவரசன் எப்படி தன் ரதத்துல ஏறி நாடு முழுக்க சேவசாச்சின் போவரோ அப்படி சவரி பெருமாள் தனக்கும் சேவை சாதித்து எல்லாருக்கும் வருகிறாள்னு பெண்ணு சொல்லுகிறாள் போலும் என்ன புரிந்து கொண்டேன்னு ஆச்சாரியன் சொல்லுவார்னு சிஷ்யர் வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கார். அதனால கொற்ற புல் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால் வரச்சே அவரை பார்த்தா யார போல இருக்கு தெரியுமோ? வெற்றி போர் இந்திரர்க்கு இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால். வெற்றி போர் இந்திரன், இந்திரன் புறப்படுறாருனாலே வெற்றி அப்படின்னு சொல்லுவாளாம். அங்க இருக்கிறவர்கள்லாம் ஆகாசத்துல தேவலோகத்தில் இருக்கிறவாள்லாம் எங்க இந்திரன் கிளம்பிட்டாரோ இல்லையோ வெற்றி தான் வாழாம். வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால். பெருமாள் எப்படி இருக்காருன்னா அந்த இந்திரன் நித்தியமான ஒண்ணுமில்லாத ஒரு புழு பூச்சிய போல வெற்றி படைத்தவர். என் மணவாளன் எப்படி இருப்பார்னு திருமங்கையாழ்வார கேட்டா இந்திரர்க்கும் இந்திரனா இருப்பார். ஏன்னா இந்திரன் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இந்திரன் ஒண்ணுமில்லாத அளவுக்கு அவன் ராஜ்யத்தை தொலைச்சிருக்கிறச்சே திருவிக்கிரமாவதாரம் பண்ணி இவரன்னோ மீட்டு கொடுத்தார். வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால். அப்ப நீ என்னத்துக்கு அந்த பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கே? அவரோ கருடன்ல ஏறினுட்டார், கருடன் பறந்த வேகத்துல எங்கேயோ போடும், அவரை நீ எங்க பிடிக்க போறே என்று தோழி கேட்கிறான். அப்ப இந்த பெண்ணு பதில் சொல்றாளாம், பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோம் உய்யோமோ என்கின்றாளால். அவனாகம் அந்த ஸ்ரீமன் நாராயணன் சவரி பெருமானுடைய திருமார்போடைய ஆலிங்கனத்தை பெற்றக்கால் கிடைக்காது. ஒருவேளை அது கிடைச்சிடுத்துன்னு வச்சுக்கோ, பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோம் உய்யோமோ, பெண் பிறவி எடுத்ததுக்கு அப்பதான் பிரயோஜனம். அப்படின்னா ஜீவாத்மாவாக பிறந்ததற்கு பிரயோஜனமே பெருமானுடைய திருமார்பில் எப்போது அணைகிறோமோ அப்போதுதான் என்று பரகாலநாயகி தெரிவிக்கிறார். பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோ முய்யோமோ என்கின்றாளால். யாரை பார்த்துட்டு இந்த மாதிரி இவ புலம்பின்றிருக்கா? கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. நூல் மறைய நன்னா கத்திருக்கிறவர்கள் வேத விற்பன்னர்கள், அவ இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் அந்த சவரி பெருமாளை இவ பார்த்துட்டா போட்டு அந்த இடத்துல பெரியவாச்சான் வியாக்கியானம் பண்ணதுதான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம். கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மான்னு இருக்கும் இல்லையோ, கலையலங்கு மொழியாளர் கண்ணபுரம்னு சொல்லுவார்கள். திருக்கண்ணபுரத்துல ஆறான உட்காந்து திண்ண பேச்சு பேசியிருந்தா கூட அதுல சாஸ்திரார்த்தம் தான் இருக்குமா. எப்படின்னா என் தாப்பனார் சொல்லுவார், நம்ம சாஸ்திரார்த்தமே பேசினாலும் திண்ண பேச்சு பேசுறாப்புல இருக்கும் இல்லையோ, அப்படி அந்த ஊர்ல திண்ண பேச்சே பேசினா கூட சாஸ்திரார்த்தம் பேசுறாப்புல இருக்குன்னு. அதனால கற்ற நூல் மறையாளர் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மான் அந்த திவ்யதேசத்துக்கு உண்டான பெருமை ஆழ்வார் சொல்றார். கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மான் வியாக்கியானத்தில் பெரியவாச்சன் சாதிக்கிறார். அப்ப நூல்களை கற்று சாங்க சசிரஸ்கமாக வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதாந்தத்தை தெரிஞ்சுண்டு அதற்குள்ள இருக்கிற வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கொல்லியோ அப்படி உள்ள இருக்கிற பெருமாளை நூல் மறையாளர் கத்துன்னு இருக்கா. இந்த பெண் எப்படி பார்த்தா? இப்ப சந்தேகம் தாயாருக்கு என்ன வந்துருச்சுன்னா, கற்ற நூல் மறையாளர் சவரி பெருமான பார்த்தது எனக்கு புரியுது, இவள் கண்டாள்களோ, இவ எங்க பிறந்திருக்கா எங்க வறந்திருக்கா ஏது சாஸ்திரம் படிச்சது? திருக்கண்ணபுரத்துல சாஸ்திரம் வாசிச்சவா பெருமான பார்த்துட்டா, என் பெண்ணு பரகால நாய்க்கு சாஸ்திரம் வாசிச்சதே கிடையாதே. அப்ப கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானச்சேவர் கண்டாள்களோ, இவள் பார்த்தாளோ, எப்படி பார்த்தாள்னு சந்தேகம். சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்லிட்டார். கொற்ற புள்ளொன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால். அவர்கள்லாம் வேதத்தின் மூலமா சவரி பெருமாளை பார்த்தா, ஆனா இவ வேதாத்மா வெககேஸ்வரனான கருடன் பேரில பெருமாள் ஆரோகணித்து வந்தபடியால் கண்ணுக்கு நேரம் எல்லாருக்கும் சேவை சாதிச்சிட்டாடோ இல்லையோ, அப்ப பார்த்து தெரிஞ்சு வச்சுனுட்டா போல் இருக்கு. என்ன வேதம் செய்கிற அதே காரியத்தை தான் வெககேஸ்வரனான கருடனும் பண்ணுகிறார். வேதம் நமக்கு பெருமான இன்னான்னு காட்டி கொடுக்கும். சிரமப்பட்டு நாம சிரமப்படணும், அதுவும் சிரமப்படணும், எல்லாருமே சிரமப்படணும். பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி. கஷ்டப்பட்டு பிராமணர்கள்லாம் வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா அதே அர்த்தமாகிற சவரி பெருமாளை கஷ்டமே படாம வேதாத்மாவான வெககேஸ்வரன் கருடன் தன் மேல கொண்டு காமிச்சுடுறாரு இல்லையோ, அந்த புறப்பாட்டு சேவையை என் பொண்ணு பார்த்துட்டா போல் இருக்கு. அதனால கற்ற நூல் மறையாளர் கண்ட கண்டபுரத்தம்மானை கொற்ற புள்ளேறி வர இவள் கண்டுவிட்டாள். ஆகையாலே ரொம்ப சுலபமா போச்சு போல் இருக்கு. இப்ப கருடனைத்தான் நான் வந்துக்கணும். திருத்தாயார சொல்றார், அவர் மட்டும் இப்படி ஏழை பண்ணிட்டு வராதிருந்தா என் பொண்ணு பார்த்திருக்க மாட்டாளோ இல்லையோ, பார்த்திருக்கலன்னா இப்படி அழுத அலட்சிண்டே இருக்க மாட்டாளோ இல்லையோ, நான் மாட்டுக்கு வீட்டோட வாசலோட பெண்ணோட இருந்திருப்பேனே, எல்லாம் போச்சு. இந்த கருடன் கொண்டு வந்து காட்டவே தானே இந்த பாடு என்ன திருத்தாயார் பாசுரமாக திருவங்கி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு கருடன் நமக்கு உபகரிக்கிறார்ங்கிறது முக்கியம். அப்ப பாட்டிலேருந்து கொற்ற புல் வெற்றிக்கென்னே இருக்கக்கூடிய புல்லுன்னு பார்த்தோம் இல்லையோ, அதத்தான் துஷத் பீடன உட்கண்டித. துஷத்து விரோதிகளை பீடனம் பண்ணி எப்போதும் ஜெயிப்பதிலேயே உற்சாகத்தோட இருக்கிறவர். இவரா ஜெயிக்கிறார்? பெருமாள்னா ஜெயிக்கணும்னு தோணும். பெருமாள் ஜெயிக்கிறதே இல்லை, பெருமாள் உட்கார்ந்து இருப்பார்.
இவர் பறக்கிற வேகத்தை பார்த்து எதிரிகள்லாம் மண்ணுண்டு விடுவார்கள். அவர்களெல்லாம் தோற்றோன்னு விடுவா. அப்ப பெருமாள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இவர் தோள்களை விட்டு அசங்காம உட்கார்ந்தா போறோம். உட்கார்ந்து இருந்தாலே பெருமாள் ஜெயிச்சுடுவார். இதை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி ஈரிலின்பத் திருவள்ளத்து யான் மூழ்கினன். இவ்வளவு காலம் எப்படி பிறந்தேன் தெரியுமா? 2ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி 8வது பாசுரம். நீங்க எப்போவான புஸ்தகம் கையில கிடைச்சதுன்னா வியாக்கியானத்தை வாசிச்சு பாருங்க. அப்பதான் இந்த ஸ்லோகார்த்தம் எப்படி இருக்குங்கிறத தெளிவா நாம புரிஞ்சுக்கலாம். வியாக்கியானத்தை படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம், மூலம் படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம். அப்புறம் தான் மேற்கொண்டு வியாக்கியானம் படிக்கிறத பத்தி இப்போ பாசுரத்தை வாசிச்சு இதுக்குள்ள எவ்வளவு ஆழ்ந்த கருத்து இருக்குன்னா அந்த தமிழ் புரியலேன்னு பயப்படுவோம். புரியாத போகவே போகாது. அந்த தமிழ் புரியறச்சே தான் நிஜமா திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும். பாட்டை சொல்றது ஒரு மடங்கு ஆனந்தம், அதை விட பன்மடங்கு ஆனந்தம் வியாக்கியானத்தை படிக்கும் போதுதான் கிடைக்கும். ஆழ்வார் சாதிக்கிறார், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து மாறி மாறி தோள் மாறி நிறைய ஜென்மங்களை எடுத்துட்டேன். ஆனா கடைசியா உன் அனுகிரகத்தாலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி, உன் திருவடி தாமர்களை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இருவெள்ளத்து யான் மூழ்கினன். அவ்வளவு இன்ப வெள்ளத்துல மூழ்கிவிட்டேன். ஏற்கனவே மாறி மாறி சம்சாரத்துல பிறந்துட்டேன். இனி அந்த கட்டை எனக்கு கிடையவே கிடையாது. உன் திருவடி தாமரை அடைஞ்சுட்டேன், இனி இன்ப வெள்ளம் தான் சொல்லிக்கிறார். அப்ப பக்கத்துல இருக்கிறவா கேட்கிறா, இவ்வளவு துன்பங்கள் இருந்ததே, உம்மிடத்துல நிறைய பாபங்கள்லாம் இருந்ததே, விரோதி வர்க்கம் இருந்ததே, அசுரர்கள் இருந்தாலே, காமக்ரோதம் இருந்தது, இதெல்லாம் எப்படி போச்சு ஆழ்வீர்? அது போனா தானே பெருமானுடைய இன்பத்தின நீர் மூழ்க முடியும். எப்படி போச்சுன்னு கேட்ட உடனே, பாரி 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 அசுரர்கள் தம் பல்குலாங்கள் நிழற பாய் பரவ ஒன்னேறி வீத்திருந்தாய் உன்னையன்னுள் நீக்கேலந்தாய். இந்த பாசுரத்தில் அந்த அடி முக்கியம். பாரி பாரி அசுரர்தம் பல்குலாங்கள் நீரழ. பாரி 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 பாரினா பாய்ந்து பாய்ந்துன்னு அர்த்தம். இப்படி போய் அப்படி போய் அப்படி போய். கருடன் தான் இவருடைய விரோதிகள், அசுரர்கள் அத்தனை பேரையும் ஒழிச்சாரம். அதனால இனிமே நான் பிறக்க வேண்டிய தேவையே இல்லாம பெருமான் திருவடிகளை அனுபவிக்கிறேன்னு ஆழ்வார் ஆனந்தமா கருடனுக்கு கிருத்தஜத்தை சொல்லிட்டு இருக்கார். தன் நன்றிய கருடனுக்கு சொல்றார். பாரி பாரி அசுரர்கள் பல்குழாங்கள் நீரழ, அசுரர்களுடைய கூட்டங்கள் நீரழ, அது பஸ்மமா நீராக போகும்படி பாய் பறவை, பறவைங்கிறது கருடன், பாய் பறவைனா பாஞ்சு பாஞ்சு கொன்னுடுறார். அப்ப பாரி பாரி அசுரர்கள் பல்குழாங்கள் நீரழ பாய் பறவை. இது தமிழ் பாசுரத்துல நம்மாழ்வார் பாசுரம் இருக்கா? இங்க என்ன இருக்கு? த்விஷத் பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம். வைகுண்டன் எம்பெருமானுடைய ஸ்கந்தம், அவர் அமர்ந்திருக்கிற திருக்கோள்கள் எப்படி இருக்குன்னா, த்விஷத் பீடன உத்கண்டித, விரோதிகளை அழிப்பதிலேயே எப்போதும் ஆர்வத்தோடு இருக்கும். இந்த ஆர்வத்தை பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய் பறவ ஒன்னேறி, பாஞ்சு பாஞ்சு சண்டக்கூடிய போடக்கூடிய பறவை, பறவை ஒன்றேறி. இந்த இடத்துல ஒன்றுன்னு வருதா? ஒன்றுனா அத்விதீயம்னு அர்த்தம். இந்த பறவையை போல மற்றொரு பறவை கிடையாது. திருமங்கையாழ்வார் என்ன சாதித்தார்? கொற்றப்புள் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான். அங்கேயும் கொற்றப்புள் ஒன்றுன்னார், இங்கேயும் பாய் பறவை ஒன்றுன்னார். அப்ப எல்லா ஆழ்வார்களும் ஏக கண்டர்களாக இந்த கருடனுக்கு அத்விதீயத்துவம், இவரை போல மற்றொருத்தர் கிடையாதுன்னு இல்லையோ. நல்ல வேளை இவரை போல இன்னொருத்தர் கிடையாதுன்னா எதிலே? அத்விதீயர் அத்விதீயர்னா அத்விதீயத்துவம் எதிலேன்னு தெரியணும் இல்லையோ. நம்மள வீட்டுல சாதிக்கிறார், அத்விதீய பறவை கருத்தை அறைந்து நடிப்பதிலே தலைவனாக இருக்கை. பெருமானுடைய கருத்தறிந்து நடக்கிற கோட்டின்னு இருக்கும் இல்லையோ, அதுக்கு 6 தலைவர்னா கருடன் தான். அதுலதான் அத்விதீயத்துவம். இவருக்கு 2வது கிடையாது, 2வது கிடையாதுன்னு எதிலே? பெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே செய்யறதுக்குன்னு ஒரு கோட்டி இருக்கு, இன்னொரு கோட்டி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மாத்தி செய்யறதுக்குன்னே ஒரு கோட்டி இருக்கு, அது நம்ம கோட்டி. ஆனா அதை பத்தியே செய்யறதுக்கு ஒரு கோட்டி இருக்கும் இல்லையோ. அப்படிப்பட்ட கோட்டிக்கு தலைவன், கருத்தறிந்து நடப்பவர்களிலே தலைவனாக இருக்கிறார். அந்த கோட்டிக்கு தலைவன்கிறதுனாலதான் இவரை ஒன்றுன்னு சொல்லிட்டார், அத்விதீயத்துவம். அதுக்கப்புறம் வீட்டுல சாதிக்கிறார், அறிந்து நடப்பதிலே தலைவனாயிருக்கை அவன் பிரதிபக்ஷ நிரசனத்துக்கு பண்ணின வியாபார மேதென்னில். அவன்னா ஸ்ரீமன் நாராயணன், பிரதிபக்ஷம்னா விரோதிகள். ஸ்ரீமன் நாராயணன் விரோதிகளை அழைப்பதற்கு செய்த வியாபாரம் என்ன எனில், அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையோ. சக்கரத்தை எடுத்தாரா, சங்கத்தை எடுத்தாரா, கௌமோதிக்கு எடுத்தாரா, நாந்தகத்தை எடுத்தாரா, வில்ல வாட்டினாரா, ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையோ. அவர் அப்ப பிரதிபக்ஷத்தை அழிக்கிறதுக்கு பண்ணின வியாபாரம் என், அவன் பிரதிபக்ஷ நிரசனத்துக்கு பண்ணின வியாபாரம் என்னென்னில் பெரிய திருவடி தோளிலே பேராதே இருந்தது. இது வீட்டுல வியாக்கியானம் பண்ணார். பெரிய திருவடி தோளிலேனா கருடன், கருடன் பெரிய திருவடி, பெரிய திருவடியினுடைய தோள் அவருடைய திருத்தோள்கள், அதை விட்டு நகராம இருந்தார் இல்லையோ. அதுதான் அவர் பிரதிபக்ஷத்தை அழிக்கிறதுக்காக எடுத்த ஒரே முயற்சி. அப்படின்னா கருடனுடைய திருத்தோள்கள் உட்கார்ந்து இருந்தார்னா பிரதிபக்ஷம் தானே அழிஞ்சு போயிடும் அர்த்தம்.
இவர் ஒன்னும் வியாபரிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இவர் பிரதிபட்சத்தை அழிக்கிறதுக்கு செஞ்சது கருடனுடைய திருத்தோள்களை விட்டு நீங்காமல் இருந்தார். ஆழ்வாருக்கு என்ன அதுல அவ்வளவு தூரம் கருத்துன்னா பாட்டு பாருங்க. பாரி பாரி அசுரர்கள் பல்குழாங்கள் நீரழ பாய் பரவ ஒன்னேறி வீற்றிருந்தாய். பாய் பரவ ஒன்னேறி, பாய் பறவை கருடன், கருடனுக்கு மேல ஏறி வீற்றிருந்தாய், அமர்ந்திருந்தார். இப்ப பாட்டை பார்த்தா என்ன தோணும்னா, கருடன் பேர்ல உட்காந்து சாரங்கத்திலேருந்து அம்பு மழை பொழிந்தார், சக்கரத்தை விட்டார், கதையை சுழற்சினாரே தான் இருக்க வேண்டாமா? பாய் பரவ ஒன்னேறி அமர்ந்திருந்தான், வீற்றிருந்தான். அப்ப வீற்றிருந்ததே தான் ஜெயிக்கிறதுக்காக பண்ணது. அதை தவிர அவர் ஒன்னும் போராடவே இல்லை. இப்போ ஆக பாய் பரவ ஒன்னேறி வீற்றிருந்தாய். இப்ப பெருமாள் கேட்கிறார், ரொம்ப தூரம் என்ன கொண்டாடுறீர், கருடனை கொண்டாடுறீர், நான் என்னமோ அங்கேயே உட்காண்டிருக்கேன்னு கொண்டாடுறீர, உமக்கு என்ன வேணும்னு சொல்லும். நீ உமக்கு வேண்டியதை கேட்டு போயிரேன்னா, உன்னை என்னுள் நீ கேள் எந்தாய். நீ எப்படி கருடனுடைய தோள்களை விட்டு நீங்காமல் இருந்தாயோ அதே போல் நம் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஏன் நீங்கினா என்ன ஆயிடும்னு பெருமாள் கேட்கிறார். பாட்டு முதல் வரிதான், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து. நீ இருக்கிற வரைக்கும் வேணா மாறி மாறி பிறக்காத உன் திருவடிகளை பற்றினேன். நீ கருடனை விட்டு விலகாதபடி என் உள்ளத்துல இரு. எப்பவானு ஒரு நிமிஷம் விலகினேன்னு வச்சுக்கோ, நான் மாறி மாறி பல பிறக்கும் பிறக்க ஆரம்பிச்சுவேன். ஆக மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளந்தேறி ஈரிலின்ப திருவள்ளத்து யான் மூழ்கின பாரி பாரி அசுரர்கள் பல்குழாங்கள் நீரழ பாய் பரவ ஒன்னேறி வீத்திருந்தாய், உன்னை என்னுள் நீ கேளெந்தாய் என்ன கருடனுடைய அத்தற்புதமான வைபவத்தை அந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொன்னார். அப்ப கருடன் ஜெயிக்கிறார். திருத்தோள்கள்ல உட்காண்டிருந்தாலே பெருமாள் ஜெயிச்சுடுறார். விரோதிகளை கருடன் முடிக்கிறார். அவர் தோள்கள்ல வீர்த்திருக்கிற அழகே அழகு, கருடனுடைய தோளே அழகு. இதெல்லாம் அந்த பாசுரத்துல பார்த்தோமா? இப்ப அப்படியே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. துஷத்து பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தம். ஸ்கந்தம்னா திருத்தோள்கள், பீடீகிருத ஸ்கந்தம் பீഠமாக ஆக்கப்பட்டிருக்கிற திருத்தோள்கள். இதுல கருட வாகனம் 2 வகை உண்டு. அதாவது பெருமாளுக்கு சாத்துப்படி சாத்துறதுன்னு உண்டு. அது நம்மளெல்லாம் உள்ள விட மாட்டா. ஏகாந்தமா இருக்கிற சமயத்துக்கு எப்பவானும் கொஞ்சம் இப்படி தரையை விலைக்கு விட்டு உள்ள போய் எட்டி பார்த்து ஏதானும் பண்ணலான்னு வச்சுக்கோ, உதைப்பா. இருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாலும் சேவிச்சு வரணும். நமக்கு ஒரு ஆசை போகுமா? நஞ்சியர் அப்படித்தான் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனை நடந்து முடிஞ்சு திரை சேர்த்திருக்கா. அவருக்கு திருப்பதி எட்டம் மாத்தின்னு இருக்கா. நஞ்சியர் திரையை விலைக்கு உள்ள போய் பார்த்தாலும் பக்கத்துல இருக்கிறா. கேட்டா 3 மணி நேரம் திருமஞ்சன் நடந்தது, அப்ப பார்க்கவே மாட்டான். நன்னா திரை திறந்து பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அப்ப இங்க பராக்கு பார்த்துட்டு திரை போட்டப்புறம் வேணும்னு போய் தரையை திறந்து பார்ப்போம். என்ன பாக்குறீர்னா, திருமஞ்சன் ஆயிடுத்து, திருப்பரியட்டம் மாத்திரா, கைலி மாத்திர சமயத்துக்கு திரு இடை பெருமானுடைய இடுப்பு சேவையாகும். ஒருவேளை யசோத கையால கட்டின தாம்போட தழும்பு இருக்கோன்னு பார்த்தேன். அது இருந்துடுத்துன்னா பெருமான் நமக்கு அடங்கினவன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையோ. அந்த தழும்பு கிடைக்கிறதுக்காக தேடினேன்னு சொன்னாராம். அதனால அதை போல நாம கிட்டக்க போய் பார்த்தா கருடன் இப்படி சேவிக்கச்சே கருட வாகனத்து மேல நேர பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அப்படியே விட்டுடுறது சில திவ்ய தேசத்தில். ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பீடம் எழுப்பியிருப்பா. கருடனை தனியா வாகனம் மட்டும் வச்சிருக்கா பாருங்க. அப்ப போய் சேவிச்சேன்னா கருடனுடைய தோளுக்கு மேல நேர பெருமாளை எழுந்துருள பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, எப்படியுமே சாத்துப்படி திருக்கால்கள் திருக்கைகள் தான் பெருமாளுக்கு சமர்ச்சாகணும். ஏன்னா அவர் நின்று திருக்கோலத்தில் இருப்பார், அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கலாம். அப்ப அப்படியே அவர் கொண்டு போய் தோள் மேல உட்காந்து வைக்க முடியுமா? அதனால மேல ஒரு பீடம் ஆட்டம் பண்ணிவிட்டு அதுல எழுந்துருள பண்ணிவிட்டு அதிலிருந்து திருக்கால்கள் திருக்கைகள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு வச்சிருவார்கள். அப்படி பார்த்தாலும் பீடீகிருத அது ஒரு பீடம் இருக்கும் இல்லையோ. அப்ப திருத்தோள்களையே பீட்டமாக கொண்டிருக்கலாம், அல்லது கருடனுக்கு மேல ஒரு பீட்டத்தை அமைத்துக் கொண்டு அதுக்கு மேல எழுந்துள்ளிருக்கலாம். இவருக்கு எப்ப புலகாங்கிதம் அடைவர்? இவருடைய மயிர்கூச்செறிதல் ஏற்படுறதே பெருமாள் திருமேனில எழுந்துள்ளின பிற்பாடுதான். அவருக்கே நிறைய பரிஷ்காரங்கள்லாம் பண்ணுவா. ஒரு கருடனுக்கு பண்ற அலங்காரம் எத்தனை! திருநறையூர்ல இருந்து புறப்பாடு கண்டுள்ளார்னா உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில வரைச்சே 4 பேர். இந்த கருடன் அவ்வளவுதான் இழப்பண்டு வரா. அடுத்தடுத்து படிக்கட்டு தாண்டு 4 8 8 16 32 64 128 பேர் வாசல்ல போறச்சே இழப்பண்டு போறா. உள்ள போறச்சே ஆள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போறது. கடைசியா திரும்ப கொண்டு போய் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ள பண்ணிடுறா. அந்த கருடனுக்கே பெருமானாட்ட நித்திய திருவாராதனம். பெருமாளுக்கும் திருவாராதனம், இவருக்கும் திருவாராதனம். அமுத கலசம் அவருக்கு முக்கியமா சமர்ப்பிக்கிறா. இப்ப நீங்க ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனீங்கன்னா கோரக்கிழங்கு முக்கியம். அந்த கிழங்க சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு. முத்தக்காசுன்னு சொல்லுவார்கள். கோரக்கிழங்கு பன்றிக்கு பிடித்தம், அதனால பூராக பெருமாளுக்கு அதை சமர்ப்பிப்பா. கருடனுக்கு அமுத கலசம். இந்த அமிர்த கலச கருடனே ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இந்த கருட மண்டபத்தில் இருக்கிற பெரிய கருடன் ஒருத்தர், அந்த உள்ள நிறைய கருடன் இருக்கார் பெரிய திருமண்டபத்திலே. அதாவது கருட மண்டபத்தில் இருக்கிற கருடன் பெரியவர், சந்நிதி கருடன் நேர இருக்கக்கூடிய கருடன். அது தவிர சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போறச்சே இடது பக்கத்தில் அமிர்த கலச கருடன் இருக்கார்.
அவர் இந்த பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கிறது சக்கரத்தாழ்வார் பார்க்கிற பக்கமே தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் தான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்த கருடன் சொல்லுவார்கள். அதனால அந்த கருடனுக்கு அமிர்த கலசம் சமர்ப்பிப்பது வழக்கம். அங்கேயும் எழுந்துள்ள இருக்கிறாருங்கிறதுக்காக தெரிவித்தேன். அப்ப பீഠீகிருத ஸ்கந்தம், பெருமானாலே பீഠமாக செய்யப்பட்ட திருத்தோள்கள் படைத்தவர். யுஷத்து பீடன உத்கண்டித, விரோதிகளை அழிப்பதில் எப்போதும் ஆர்வம் படைத்தவராய், உத்கண்டித அகுண்ட வைகுண்ட, அகுண்ட எடுத்த காரியத்தில் தடையற்றிருக்கக்கூடியவன் எம்பெருமான். பெருமான் ஒரு காரியத்தை சங்கல்பிச்சிருக்காருன்னு சொன்னால் அதுல எந்த தடையும் இல்லை. வேதங்களே அப்படித்தான் பெருமானை போற்றுகின்றன. சத்தியகாமன் சத்திய சங்கல்பன்னு சொல்றாள் இல்லையோ, அப்ப வேதமும் பகவான சத்தியகாமனா சொல்றது. அந்த வேதத்தினுடைய இடத்திலேயே தான் கருடன் வீற்று இருக்கிறார். அதுக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தை, ஒரு மந்திரத்தை உதாகரிக்கிறார்கள். திருவிருத்தேஷிரா, வேதமேதான் கருடன் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம். திருவிருத்தேஷிரா காயத்ரன் சக்ஷுகு ஸ்தோம ஆத்மா சாமதே தனூஹு நாம தேவ்யம் வாமதேவ்யம் பிருஹத் ரதந்தரே பக்ஷௌ யஜ்ஞா யஜ்ஞியம் புச்சம் சந்தாகும்சி அங்கானி திஷ்ஞாஹ சகா சபா யஜூகும்ஷி நாம. வேதமேதான் கருடன், கருடனுடைய ஓரோர் அங்கம். திருவிருத்தேஷிரா, சாமங்கள்ல பல வகை உண்டு. பிருஹத் சாமம், ரதந்தர சாமம், திருவிருத் சாமம் என்பதெல்லாம் சாமத்துல ஒரு வகை. சாமவேதம் பண்றாடோ இல்லையோ, அல்ல இன்னென்ன சாமம்னு சொல்லுவா. அல்ல பிருகத் சாமம்ங்கிறது தான் முதல்ல இருந்தது. பிருகத் சாமம் கர்ப்பம் தரித்து ரதந்தர சாமத்தை பெறும். பிருகத் சாமம் கருடனுடைய ஒரு அவயவம், ரதந்தர சாமம் கருடனுடைய ஒரு அவயவம், திருவிருத் சாமம் கருடனுடைய ஒரு அவயவம். அதுதான் இது சொல்றது. திருவிருத்தே சிரஹ, அந்த திருவிருத்து என்பதுதான் உன்னுடைய சிரசு, தலை. காயத்திரம் சக்ஷுகு, காயத்ரி இருக்கிறது இல்லையோ, அது ரெண்டு தான் தேவருடைய ரெண்டு திருக்கண்கள். ஸ்தோம ஆத்மா சாமதே தனூஹு, சாமந்தான் தேவருடைய திருமேனி. வாமதேவ்யம் பிருகது ரதந்தரே பக்ஷவ், பிருகத் சாமம் ரதந்தர சாமம், இந்த ரெண்டு தான் ரெண்டு சிறகுகளாக இருந்து யஜ்ஞா யஜ்ஞியம் புச்சம், யஜ்ஞமே தான் தேவருடைய வால். பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறகு இருக்கும் இல்லையோ, அதுதான் தேவருடைய பின் சிறகு யஜ்ஞம். சந்தாகும்சி அக்ஞா அங்கானி திஷ்ஞாக, தேவருடைய ஓரோர் அங்கமும் ஓரோரு சந்தஸ். இப்படி வேதமயனாகவே கருத்மான் இருக்கிறார்னு சொல்லுகிறார்கள். மற்றொரு ஸ்லோகம் இருக்கு. பக்ஷௌ யஸ்ய பிருகத் சாம ரதந்தரம் அபித்வயம் அக்ஷிணீ சாபி காயத்ரி திருவித் சாம சிரஸ்மிருதம் ஸ்தோம ஆத்மா நமஸ்தஸ்மை வாமதேவ்யாங்க சம்பதே. இப்படி வேதத்தையே தன் சரீரமாக கொண்டிருக்கிற கருடனை வணங்குகிறேன் என்று ஸ்லோகத்திலே சொல்றோம். தத் புருஷாய வித்மஹே சுவர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். தத் புருஷன், தத் புருஷங்கிறது பகவானு குறிக்கும். அந்த பெருமானே இவரை வாகனமா கொண்டிருக்கா இல்லையோ, அப்ப தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமகி. அவருடைய பக்ஷங்கள் சிறகுகளை பார்த்தா ஸ்வர்ணமயமான சிறகு. கருடனுக்கு முகம் வெளுப்பாக இருக்கும், திருமேனி முழுக்க ஸ்வர்ணமயமாக இருக்கும், சிறகுகள் சிவப்பாக இருக்கும், பல வர்ணத்தில் புச்சம் இருக்கும். இப்படிதான் கருடன் சேவை சாதிப்பான். முகம் வெளுப்பான முகமா இருக்கும், திருமேனி முழுக்க ஸ்வர்ணமயமா இருக்கும், சிறகுகள் சகப்பாகவும் ஸ்வர்ணமாகவும் சேர்ந்து இருக்கும். அதனாலதான் சுவர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத். அந்த கருடன் நம் துன்பங்கள் அத்தனையும் போக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அதனாலதான் கருடம் அகில வேத நீடாதிரூடம், எல்லா வேதத்தையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். துஷத் பீடன உத்கண்டித, துஷத்து விரோதிகள், அவர்களை அழிப்பதில் எப்போதும் ஆவலோடு இருக்கிறார். அகுண்ட வைகுண்ட பீடீகிருத, அகுண்ட, அகுண்டன்னா குறையற்று, எடுத்த காரியத்தில் எப்பவும் குறவே இல்லாம முடிக்கக்கூடிய வைகுண்ட. வைகுண்டம்னா ஸ்ரீ வைகுண்டம்னு பொருள் அல்ல, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் ஸ்ரீமன் நாராயணனே சொல்றார். நிகதா குண்டஹா யஸ்ஸஹ வைகுண்டஹ விகுண்ட நிகுண்ட. குண்ட குண்டன்னு சொன்னால் நிகதா குண்டா குறவு, குண்டன ஏதோ ஒரு குறவு, ஞானத்தில் குறவில்லை, சக்தியில் குறவில்லையோ இல்ல வைகுண்டனுக்கு. அப்ப நிகதா குண்டா, யாருத்தருக்கு குறைவு என்பதே இல்லையோ அவன் விகுண்டன், வைகுண்டன் அர்த்தம். அப்ப எந்த விதத்திலும் இவருக்கு குறவே கிடையாது. அந்த வைகுண்டனாலே பீഠமாக செய்யப்பட்டிருக்கிற ஸ்கந்தம், திருத்தோள்களை படைத்தவரை துதிக்கிறேன். ஸ்வநீட ஆகதி பிரீத. இனி அடுத்தது பார்ப்போம். ஸ்வநீட தன்னுடைய இருப்பிடத்திற்கு, ஆகதி திரும்பி வந்ததினாலே, பிரீத்தை பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக. இவர் திரும்பி வந்ததினால ருத்ரைக்கும் சுகீர்த்திக்கும் ஒரே ஆனந்தம். அவர்கள் மார்பர தழுவிக் கொள்ளுகிறார்கள். ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக. அப்ப கருடன் திரும்பி வந்தா அவரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். கருடன் பேர்ல ஆரோகணித்து பெருமான் எழுந்துருளினார். அப்ப பெருமானும் இந்த நாயகிகளை ஆலிங்கனம் பண்ணிக் கொள்ளுகிறார். அதாவது பராங்குஷ நாயகி, பரகால நாயகி, ஸ்ரீதேவி, பூதேவி, நிலாதேவி இருக்காரு இல்லையோ, அவர்கள் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னா கருடன் பேர்ல ஆரோகணித்து தான் வருவன்.
ஆண்டாள் நாச்சியார் திருமொழி 14 திருமொழி பாடினாரோ இல்லையோ, அதிலே ஒரு திருமொழியில சாதிக்கிறார், பாடும் குயில்காள் ஈதன்ன பாடல். குயில்கள்லாம் பாட ஆரம்பிச்சுட்டு, பெருமான் பக்கத்துல இருந்தா குயில் பாடுறது ரசிக்கும், அவர் பக்கத்துல இல்லைன்னா குயில் பாடுறது ரசிக்காது. பாண்டாளுக்கு அந்த பாடுறது பிடிக்கல. ஊர்ல இருக்கிற எல்லா குயிலும் பாடிண்டே தான் இருக்கும் போல் இருக்கு, ஒரு குயில் கூட பாடாத குயில் இல்லையே. இவளையேதான் கண்ணன் கூட இருக்கிறச்சே குயில பாடுன்னு சொல்லியிருக்கா, இப்ப குயில பாடாதேங்கிறா. பெரியவாசன் வியாக்கியானத்துல கேட்டார், விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இந்த ஊர்ல இல்ல போல் இருக்கேன்னார். வியாக்கியானத்துல சட்டுன்னு பார்த்தா புரியாது என்ன சொல்றான்னு. ஊர் முழுக்க ராட்சசர்களாக இருக்கும் போது விபீஷணன் ஒருத்தன் மட்டும் ராட்சசனா இல்லாத இருந்தான் இல்லையோ, நல்ல தன்மையோட ஒருத்தன் மட்டும் இருந்தான் இல்லையோ. ஆனா சிவலிபுத்தூர்ல ஒரு குயில் கூட அந்த மாதிரி இல்லையா, எல்லா குயிலும் பாடி பாடியே கட்டப்படுத்துறதா ஆண்டாளு. ஒரே ஒரு குயில் பாடாது இருந்திருந்தா விபீஷணன் சொல்லியிருக்கலாம், என்ன மாறுபட்ட குயில் இல்லையோ. மற்ற எல்லாரும் ராவண குயில், ஒன்னு மட்டுமான விபீஷண குயில் இருந்ததுன்னு சொல்லலாம், ஒரு விபீஷண குயில் கூட இல்லை, ஏன்னா எல்லாமே பாடுறது. இது ஏதோ நம்மாட்டம் சங்கீத வித்வான் போல். அதனால இப்ப நம்ம ஆறான்னு பாடுறதை நிறுத்தி விட்டா நல்லவன் விடுவா, பாடினா ஓ இவர் எதுக்கு பாடுறாருன்னு சொல்லிடுவாளோ இல்லையோ. இவர் எத்தனை நாளை உபன்யாசம் பண்ணுவார், எவ்வளவு நேரம் பேசுவார்னா, இப்படியே தான் பேசிட்டு போறார், இப்படியே தான் பாடிட்டு இருக்க போறார். இவர் பாடுறது நன்னா இருக்குமான்னா தெரியல, நன்னா இருக்குமான்னா கேட்கறவா பாடுறது நன்னா இருக்குன்னு நினைச்சு கேட்க வேண்டியதான். சில பேர் பாட ஆரம்பிச்சு எழுந்து படுற இல்லையோ, அதை போல இல்லை இந்த குயில்கள்லாம் நன்னத்தான் பாடுறது. ஆனா அருகல கண்ணன் இல்லாதபடியால் அது ஆண்டாளுக்கு ரசிக்கல, அதனால பாட்டை நிறுத்தி விட்டா தேவலை போல் இருக்கு. இவர் எத்தனை மணி நேரம் சுமாரா பாடுவார்னா, இவர் எத்தனை மணி நேரம் பாடினாலும் சுமாரா தான் பாடுவார் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இவர் சுமாரா எத்தனை மணி நேரம் பாடுவார்ல, எத்தனை மணி நேரமும் சுமாரா பாடுவாருங்கிற ஆப்பதான் இங்க குயில் பாடித்து. ஆண்டாளுக்கு அந்த பாட்டு பிடித்தம் இல்லை. பாடும் குயில்காள் ஈதன்ன பாடல் நல் வேங்கடவாணன், வேங்கட தெம்பெருமான் வந்துட்டான்னா குயில்காள் நீங்க பாடலாம். ஆனா எப்ப பெருமானே வரலையோ அப்ப நீங்க பாடுறதுனால என்ன லாபம்? வேங்கடநாதன் நமக்கொரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், ஆடும் கருட குடியுடையார் வந்து அருள் செய்து, நமக்கொரு திருவேங்கடநாதன் வந்து நமக்கு அனுகிரகித்தா குயில்காள் பாடுமின். இல்லைன்னா நீங்க வந்து இங்க பாட வேண்டாம். எப்ப பெருமாள் வராரோ அப்ப ஆள் சொல்லி அனுப்புறேன், நீங்க வாங்கும் கச்சேரி அப்ப வச்சுப்போம். இப்ப வந்து பாடினீர்னா எனக்கு பிடித்தமா இருக்கல. ஆடும் கருட கொடியுடையார் வந்து அருள் செய்து, அப்ப ஆடுங்கருட கொடியுடையார் அந்த வார்த்தை தான் நமக்கு இப்ப முக்கியம். ஆடுங்கருட கொடியுடையார்னா கருட கொடியுடையான் நாராயணன் வெங்கடநாதன், ஆடுங்கருட கொடியுடையான் கருட கொடி அப்படிப்படி அசையிறது. பெருமாள் எழுந்தருள்றார்னு சொன்னாலே முன்னாடி கருட கொடி இருக்கும், எழுந்தருள்றதும் கருடன் பேர்ல தான். எப்ப பெருமாள் புறப்படுறாருனாலும் இவர் சிறகுகளை அசைக்கிறாரோ இல்லையோ, அதனால ஆடும் கருட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அல்லது ஆண்டாள் பெருமான விட்டு துன்பப்படுகிறாள்னு கேள்விப்பட்டு உடம்பு நடுங்குகிற கருடன் வியாக்கியானம் பண்ணார். ஏன்னா ஒரு நாயக்கு விட்டு பிரிஞ்சிருக்கா, நாயக்கனோட சேர்லன்னா தாசனுக்கு எவ்வளவு தூரம் துடிப்பு இருக்கணும். அதுவும் ஆண்டாள் பூமி பிராட்டி பிரிஞ்சிருக்காள்னா தாசன் துடிக்கணும் இல்லையோ. அதனால ஆடும் கருடன் சொன்னது ஆண்டாளோட கூடவில்லையேங்கிற வருத்தத்தில் கருடனும் துடிக்கிறார். அப்ப பக்தர்களோட பக்தரா சேர்ந்து கருடன் இருப்பார், பெருமான கண்டிப்பா அழைச்சின்னு வந்து விட்டுடுவார் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே ஆண்டாள் பாடுகிறாள். இப்படி ஸ்வனீட ஆகதி பிரீத, இப்படி பெருமானையே நாயகிகளோட சேர்த்து வைக்கிறவர் இப்ப தானே ருத்ரா சுகீர்த்திங்கிற நாயகிகளோட சேர்ந்திருக்காரோ இல்லையோ, அதனால அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார். ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட இருக்க அணைத்துக் கொண்டபடியாலே ஸ்புரத்து கண்டக விராத, ஸ்புரத்து கண்டக விராத அப்ப மயிர்கூச்செறிதல் ஏற்படுகிறது. மயிர்கூச்செறிதலின் கூட்டத்தாலே விராத வேதவியதா வேபமான, வேதவியதா அந்த மயிர்கூச்செறிதலான கூட்டத்தால் அடிபட்டு வியதா துன்பம் ஏற்படுகிறது, வேப்பமான நடுங்குகின்றன. இத போல குலசேகர ஆழ்வாரை சாதித்தார். இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவின்னு முதல் பாசுரம் பெருமாள் திருமணியில ஆரம்பத்திலே சாதிக்கிறார். பெருமான் ஆதிசேஷ பர்யங்கத்துல சயனிச்சிருக்காரோ இல்லையோ, அவர் எப்ப எங்கெங்க இடத்துல எல்லாம் படுறாரோ அந்த இடத்துல எல்லாம் உடம்பு விரிஞ்சிருமா ஆதிசேஷனுக்கு. பெருமான் இப்படி சயனிச்சிருக்காருன்னா நாமே இப்படி தரையில படுத்துன்னு பாருங்க, தரையில படுத்துட்டா சில இடத்துல உடம்பு கீழே படும், சில இடத்துல படாது. இப்ப கழுத்து இப்படி வளைஞ்சிருக்கா, கழுத்து கீழே படாது இல்லையோ. இப்ப நம்ம கால் இப்படி வச்சுருவோமா, அப்ப கால் கீழ்ப்பக்கம் படாது இல்லையோ. அதுக்கு ஏதோ படுக்கையெல்லாம் இப்ப நிறைய விளம்பரப்படுத்துறா, நீங்க எப்படி படுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும், கட்டமே பட வேண்டாம். இதை வியாக்கியானத்துல நிஜமாவே எழுதியிருக்கார் அவர். ஆதிசேஷனுக்கு எவ்வளவு ஆசைன்னா தன்னுடைய ஒரு இடத்திலையும் பெருமானுடைய திருமேனி படணுங்கிறதுக்காக அவர் எங்கெங்க உள்ள வளைஞ்சிருப்போம் ஆதிசேஷன் அங்கங்க மூச்சை முட்டி வளைஞ்சுப்புறான். ஏன்னா அவர் திருமேனியில மூச்சை கொடுக்கலாம், மூச்சை இழுக்கலாம் இல்லையோ. மூச்சை கொடுத்து இழுக்கிறச்சே அப்ப இப்படி மேல ஏறி இறங்குறது திருமேனி. ஏறி இறங்கினா தான் படுத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஒரே மாதிரி படுத்திருந்தோம்னா அது நமக்கு ரசிக்காது இல்லையோ. இப்ப தண்ணீர் படுக்கையெல்லாம் கொண்டிருக்கா பாருங்க,
அதுல படுத்துனுட்டோம், ஒரு பரல் பரண்டோம்னா அது இப்படி ஆடுறது இல்லையா, ரொம்ப சுகமா இருக்கு, அப்படியே படுத்துட்டு. இது ஒண்ணும் இல்லாத இவனே இவ்வளவு சுகம் பண்ணான்னா பெருமாள் வச்சுக்க மாட்டாரா? வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை அணையாக விரித்து அதன் பேர்ல சயனிச்சுருக்கார். மூச்சை இழுக்கிறார், மூச்சை விடுறார். மூச்சை உள்ள இழுத்துனுட்டார், உயரமான இடத்துக்கு பெருமாள் போடுவார். மூச்சை விட்டுட்டார், தாழ்ந்து வந்துடுவார். எந்தெந்த இடத்துல மூச்சடைச்சு அங்கங்க அண்டை கொடுத்துக்கணுமோ அவரே ஒரு இடத்துல படுக்கையா இருந்துப்பார், அவரே ஒரு இடத்துல தலையணையா இருந்துப்பார், அவரே ஒரு இடத்துல திண்டா இருந்துப்பார், அவரே ஒரு இடத்துல தூக்கி தலையை வச்சுக்கணும்னா அங்க இருந்துப்பார். அதுக்கு தகுந்த அங்கங்க மூச்சை விட்டுக்கிறார். அதோட அல்ல நம்ம சேவிக்கிறதுக்கு போறோமோ இல்லையோ, அப்ப பெருமானுடைய திருக்கண்கள் மலர்ந்து இருக்கும், அது தாமரை இதழ்களை போல மலர்ந்திருக்கும். ஆதிசேஷன் மூச்சை இழுத்து இழுத்து விடுவர். உஸ்வாச நிஸ்வாசங்களாலே அவர் இழுத்து விடச்சு அப்படி தாலாட்டல தூக்கி தூக்கி விடுறாப்புல இருக்கும். அது போராது, அவர் மூச்சு விடுறது நேர காத்து போய் பெருமானுடைய கண்கள்ல பட்டு அது படபடபடான்னு அடிச்சுக்கும். என்ன சின்ன குழந்தைய கிட்டக்கு போய் ஊதினோன்னு அது கண்ணை இப்படி முழிக்கும் இல்லையோ, அதை போல ஆதிசேஷன் மூச்சு விடுறதுனால பெரிய பெருமானுடைய கண்கள் அடிச்சுக்கிறதா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய தலையில ரத்தனங்கள் இருக்கிறதா, ரத்தனங்கள்ல இருந்து ஒளிப்பட்டு பளிச்சு பளிச்சுன்னு நம்ம கண்ணில் வழக்கடிச்சா கண்ணை பிடிச்சு முட்ட மாட்டோமா? ஒரு பக்கம் காத்து அடிக்கிறது, ஒரு பக்கம் மின்னல் அடிக்கிறது. இந்த ரெண்டுத்தினாலதான் பெருமானுடைய திருக்கண்கள் செங்கல் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அதனால ஆதிசேஷனுடைய மடியில இருந்து கொண்டுதான் பெருமான் இதை அனுபவிக்கிறான். வேதவ்யதா வேபமான வேபமான திஜிஹ்வாதிபா அல் கல்ப. வேப்பமான இவருடைய மயிர்கூச்செறிதல்னால பாம்பு அடிக்கப்படுறது. அடிபட்ட பாம்பு ஷட் என்று மேல தலையை தூக்குறதான். இந்த பாம்பு ஆதிசேஷ பாம்பு அல்ல, ரெண்டுக்கும் குழப்பிக்காதீங்க. அடியன் சொன்னது ஆதிசேஷன் மடியில பெருமாள் கடந்தது. இவர் சொல்லிருக்கிறது கருடனை சுத்தி கொண்டிருக்கிற 8 பாம்புகளை பற்றி. அழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், இந்த பாம்பாகட்டும் பக்கத்தில் இருக்கிற கருடனாகட்டும் நம்ம மோட்சத்துக்கே அழைச்சின்னு போகுங்கிறார். பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ வந்த நம்பி தாமோதரா சதிரா. திருவேங்கடமுடையானுக்காக 10 பாசுரம் சென்னியோங்கு கடைசியில பெரியாழ்வார் பாடினார். என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருடைய புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன்னு சொல்லிட்டு பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் பெருங்கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால். பறவையேறு பரம்புருடன், பறவைங்கிறது இந்த இடத்துல கருடனை குறிக்கும். பறவையேறு பரம்புருடன், கருடன் பேர்ல பெருமாள் ஆரோகணிச்சிட்டார். பெரியாழ்வார்கிட்ட வந்து செய்தி சொன்னாலாம். ஆழ்வாருடனே மூச்சு விட்டார். என்ன உமக்கு இப்ப ஆனந்தம்னா, சம்சாரம் படுத்து. எப்ப பெருமாள் ஏறி கருடன் பேர்ல உட்கார்ந்து விட்டாரோ எனக்கு சம்சாரம் படுத்துன்னு விட்டார். அவர் ஏறி உட்கார்ந்தா இவருக்கு என்னன்னா, அவர் வந்து சம்சாரம் என்னும் பாம்பா கடிச்சு விரட்டிட போறாரு. இப்போ அப்ப பறவை ஏறு பரம்புருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் பெருங்கடலும் வற்றி. இந்த பிறவி என்னும் பெருங்கடல் வற்றி பெரும்பதமாகின்றதால், பெரும்பதமான பரமோதம் எனக்கு எப்ப கிடைக்க போறது தெரியுமா? நீ கருடன் பேர்ல ஆரோகணிச்சு இல்லையோ, அதை கேள்விப்பட்ட உடனே கிடைச்சுடுத்துங்கிற திருப்தி வந்துடுத்து. இன்னும் பறவையேறு பரம்புருடாங்கிற இடத்திலே பெருமான் கருடன் பேர்ல ஆரோகணித்தால் சம்சாரம் என்னும் விஷக்கடியிலிருந்து நம்மை ரட்சித்து விடுகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். வேதவ்யதா வேப்பமான நல்ல அவருடைய மயிர்கூச்செறிதலாலே அடிபட்டு பாம்புகள்லாம் தலையை தூக்குறது. வேப்பமான த்விஜிஹ்வாதிப ஆகல்ப. த்விஜிஹ்வா ரெட்ட நாக்கு, உட்காண்டிருக்கிறவருக்கு ஒரே நாக்கு. ஆனா எதுல உட்காண்டிருக்காரோ அதுக்கு மட்டும் ரெட்ட நாக்கு. 2 நாக்குனாலே சாதாரணமா ரெட்ட நாக்குன்னா வழக்கத்துல பொய் சொல்றவாள்னு அர்த்தம் இல்லையோ. பெருமான் உட்காண்டிருக்கிறவர் அவர் பொய்யே சொல்ல மாட்டார். ஆனா இதற்கு மட்டும் ரெட்ட நாக்கு. ஏன் ரெட்ட நாக்கு ஆதிசேஷனுக்கு இருக்குன்னால், இந்த இடத்துல த்விஜிஹ்வானுட்டு கருடனை சுத்தின் இருக்கிற சேஷங்களை பத்தி தெரிவிக்கிறார். அதுகளுக்கு எப்பவுமே 2 நாக்கு இருக்கும். ஏன்னா கருடனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு துதி பாடுறதுக்கு ஒரு நாக்கு போருமா, 2 நாக்கான்னு வேணும் இல்லையோ. அதனாலதான் அந்த பாம்புகளுக்கு எல்லாம் 2 நாக்கு இருக்கா. பராசர பட்டர் பெருமானை பார்த்து உன்னை பத்தி நான் பாடுறதா இருக்கேன், எனக்கு ஆதிசேஷனுடைய 1000 நாக்க கொடுனார். கொடுத்துட்டார். இப்ப பாடுனார். பாடுறதுக்கு முடியாதுன்னுட்டார். இது முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னா, பாட முடியாதுங்கிறதுக்கு தான் 1000 நாக்கு கேட்டேன். பாடுறதுக்கு 1000 நாக்கு போறோம்னா சொல்லல. இப்போ நீர் 1000 கொடுத்தால் பாட முடியாதுன்னு ஒத்துப்போம். ஏன்னா நம்மளை பத்தியும் பாட முடியாதுன்னு ஒரு நாக்கில் சொல்லிட்டு போடலாம். பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கே 1000 நாக்கு வேணுமோ இல்லையோ. அப்படின்னா பண்றதுக்கு எத்தனை நாக்கு வேணுமோ? யானாய் தன்னை கவிபாடின்னு அவரே வந்து பாடிவித்துக் கொண்டால் தான் உண்டு. என்னைக்கு வெண்ணை தன்னாக்கி என்னால் தன்னைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால அவனேயாக வந்திருந்த ஆழ்வார் திருவுள்ளத்திலேருந்து பாட்டை பெற்றுக் கொள்கிறானே தவிர ஆழ்வார்களா பாடிவிட போறாரா? அதனால எம்பெருமான் கருடன் வேரிலே ஆரோகணிக்க அதுக்கு இவராலே அடிபட்டு த்விஜிஹ்வா ரெட்டநாக்கு படைத்த த்விஜிஹ்வா அதிபர் 2 நாக்கு படைத்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய பாம்புகள் 8 பாம்பு. அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். அனந்தோ வாம கடகா யஜ்ஞசூத்திரந்து வாசுகி தக்ஷக கட்டிசூத்திரந்து ஹார கார்கோடகஸ்ததா
பத்மோ தட்சிண கர்ணேது மகாபத்மஸ்து வாமதः சங்கசிர பிரதேசேது குளிகச்ச புஜாந்தரே. 8 பாம்புகள். அனந்தோ வாமகடகா, வாமகடகம் இடது கை கடகம், இடது கை நுனியில சாத்தி இருக்கிறது, இந்த இடத்துல சாத்திக்கிறது கடகம், இடது கை கடக்கம் அனந்தன், அனந்தோ வாமகடகா. யஜ்ஞசூத்திரந்து வாசுகி, அவர் போட்டுருக்கிற யஜ்ஞசூத்திரம் பூணூல் கயிறு, அந்த கயிறு வாசுகி என்னும் பாம்பு. தக்ஷகா கட்டிசூத்திரந்து, கட்டிசூத்திரம் இடுப்புல கட்டின்றிருக்கிற கயிறு தக்ஷகன் என்னும் பாம்பு. ஹார கார்கோடகஸ்ததா, ஹாரமாக போத்தின்றிருக்கிற மாலை கார்கோடகங்கிற பாம்பு. பத்மோ தட்சிண கர்ணே, தட்சிண கர்ணம் வலது கர்ணத்தில் இருக்கிறது பத்மம், இப்படி சுத்தி இருக்கும். தட்சிண கர்ணேது மகாபத்மஸ்து வாமதா, இடது காதிலே மகாபத்மம்ங்கிறது. சங்க சிர பிரதேசேது, தலையில சுத்தி இருக்கிறான் சங்கன்கிறவன். குளிகச்ச புஜாந்தரே, ஒரு திருத்தோள்களிலே வங்கி போட்டுக்கிறாள், இந்த கையில இந்த இடத்துல வங்கி போட்டுக் கொள்ளுகிறா போலே சங்க. குளிகச்ச புஜாந்தரே ஏதைர் அஷ்ட அஷ்ட உரகைராத்யைஹி பூஷிதம் புஜகோத்தமைஹி. இப்படி 8 பாம்புகளை ஆபரணமாக கொண்டு சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற ஸ்லோகத்தின்படி பார்த்தோம். ஆக திஜிஹ்வா அதிப ஆகல்ப அவைகளாலேயே அலங்கரிக்கப்பட்டவர். ஆகல்பன அவைகளை ஆபரணமாக கொண்டு அலங்கரிக்கப்பட்டவராய். விஷ்பாரியமான ஸ்படா வாட்டிகா, விஷ்பாரியமான படமெடுக்கிற, பறந்திருக்கிற, விரிந்திருக்கிற அவருடைய திருக்கையில் இருக்கிற மயிர்கூச்செறிதல் பட்டவுடனே இந்த 8 பாம்புகள் அலண்டு போய் அதுகள் துடித்து ஷட் என்று தலையை தூக்கி படத்தை விரிக்கிறது இல்லையோ. விஷ்பாரியமான ஸ்படா வாட்டிகா ரத்ன ரோச்சி ஸ்டா ராஜி நீராஜிதம். ஸ்படா வாட்டிகா, அதிலிருந்து ஒளிக்கற்றகள் உமிழ்ந்து அந்த ஒளியினுடைய வரிசை, அந்த வரிசை சொல்றார். ரத்ன ரோச்சி ஸ்டா ராஜி நீராஜிதம். ரத்ன ரோச்சி, அதனுடைய தலையில இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் ஒளிய உமிழ ஒளி வரிசையாலேயே நீராஞ்சனம் எடுக்கப்பட்டா போலே சுவாமி சேவை சாதிக்கிறார். நீராஜிதம் காந்தி, அந்த காந்தி எதுக்குன்னா இப்பேற்பட்ட வெற்றி பெற்றுன்னு வந்திருக்காரே இவருக்கு ஒன்னும் திருஷ்டி தோஷம் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நீராஞ்சனம், அதுக்காக மங்களகாரத்தி. அதனாலதான் கீழே திரு அந்திகாப்புன்னு தெரிவித்தேன். குரும்பாரம் சமாசோத்யோங்கீன ஏவ விஹங்கமாக கருடஸ்து ககஸ்ரேட்டா தஸ்மாத் பன்னக போஜனா. பன்னகங்கள் நாகப்பாம்புகளை உண்ணக்கூடியவர். நாகப்பாம்பின் மடியில படுத்திருக்கிற பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர். நாகப்பாம்புகளையே தன் திருமேனி முழுக்க தரித்து கொண்டிருக்கக்கூடியவர். இந்த விஷயத்தை பஞ்சாசத்திலே, கருட பஞ்சாசத்துல தேசிகன் தெரிவிக்கிறார். வாமே வைகுண்ட சையா பணிபதி கடகா வாசுகி பிரம்மசூத்ரோ ரக்ஷேன்னஸ்தக்ஷகேன விரதித கடிதடச்சாரு கார்கோடஹார பத்மம் கர்ணேப சவ்யே பிரதிமவதி மகாபத்மம் அந்யத்ர பிப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகமபி புஜே தட்சிணே பக்ஷிமங்கா. என்ன இப்படி 8 பாம்புகளோட கூடியிருக்கிற கருடன் நம்ம ரட்சிக்கட்டும்னு சுவாமி அந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஆக இவர் நீராஜிதம், நீராஞ்சனம் எடுக்கப்பட்டா போலே மங்களஹாரத்தை எடுத்தா போல சேவை சாதிக்கிறார். மேலே இதனுடைய காந்தினாலதான் அவர் திருமேனி ஒளி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையிலேயே கருடனுடைய திருமேனிக்கு ஒளி இருக்கிறது இல்லையோ. கல்லோலி நீராஜிதம், கல்லோலி நீராஜிதம்னா வரிசையாக வரக்கூடிய காந்தி அலைகள், காந்தி கல்லோலி, காந்தி அலைகள், ஒளி அலைகள். நீராஜிதம், அதனாலேயே எப்போதும் ஒளிபெற்றவராக விளங்குகிறார். அப்ப கருடன் திருமேனிக்கே தனி ஒளி உண்டு. எடுக்கப்பட்ட நீராஞ்சனம் இந்த மாணிக்கங்களுடைய ஒளியும் சேர்ந்திருக்கிறது. இப்படி ஒளிக்கும் ஒளிக்கும் போட்டி போடுமா போலே கருடனுடைய திருத்தோள்கள் விளங்குகின்றன, திருமேனி விளங்குகிறது. அத்தை வணங்குகிறேன், துதிக்கிறேன் என்று முதல் வரியில தெரிவிக்கிறார். இது முதல் சரணம். ஒரு தரம் பார்த்துருவோம். கருடம் அகில வேத நீடாதி ரூடம் துஷத்பீடன உத்கண்டித ஆகுண்ட வைகுண்ட பீఠீகிருத ஸ்கந்த மீடே ஸ்வநீட ஆகதி பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனா போக காடோபகூட ஸ்புரத்கண்டக விராத வேதவியதா வேபமான த்விஜிஹ்வாதிபாகல்ப விஷ்பாரியமான ஸ்படா வாட்டிகா ரத்னரோதி சடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்று காந்தி படைத்தவரான கருடர் வணங்குகிறேன் முதல் சரணத்தாலே தெரிவித்தார். இனி அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான சரணம். அதாவது முதல் 108 எழுத்து பார்த்திருக்கோம். இனி அடுத்த 108 எழுத்துக்கள் ஜய கருட சுபர்ண தர்வீகர ஆஹார தேவாதிபாஹாரஹாரின்னு திவௌகசஸ்பீட ஸ்ரம தம்போளி தாராக கிணாகல்ப கல்பாந்த வாசூல கல்போதயான் அல்ப வீராதிதோத்யத் சமத்கார தைத்யாரி ஜைத்ர துவஜாரோக நிர்தாரித உத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே ந கஷ்டித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ.
புனஹா தே நமஹ, மறுபடியும் தேவரீருக்கு வணக்கம். புனః தே நமஹ, மறுபடியும் தேவரீருக்கு வணக்கம். எதனாலேனா நகஷித் சமஸ்தே சமஹா தே சமஹா, உனக்கு சமமானவனாய், நகஷித் யாரும் இல்லை, உனக்கு சமமானவனாக யாரும் இல்லை. தத் சமஸ்ச அபியதிகச்ச திருஷ்யத்தேன்னு பரமபுருஷனான நாராயணனை பத்தி உபனிஷத்து சொல்றது. ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயான ஆழ்வார் பாடினார் இல்லையோ, ஒருவரையன் தன்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கிறாளால், தனக்கு ஒப்பார் இல்லாதவன் தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிலி அப்பன். திருவிண்ணகர் அப்பனாக சிவசாதிக்கிறார். அந்த ஒப்பிலாத அப்பன் பெருமான். அப்ப அவனுடைய கைங்கீரத்தில் இருக்கிற எல்லாரும் ஒப்பிலாத அப்பர்கள் தான். அதனால இங்க கருடனுக்கு ஒப்பில்லாதவன், கருடனுக்கு ஒப்ப ஆரும் கிடையாது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் நதத் சமஹ, உனக்கு சமமானவன் ஆறுமில்லேன்னு 11வது அத்தியாயத்திலே விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன் ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அதை போல இந்த ஸ்லோகத்திலும் தேவரீருக்கு சமமாக ஸ்ரத்த படைத்தவர் ஆரும் இல்லை, கைங்கரியம் பண்ணக்கூடியவர் வேறு ஆரும் இல்லை, வைபவசாலி வேறு ஆரும் இல்லை என்ன அவரை அழைத்து அவருடைய பெருமைகளை உணர்த்துகிறார். எப்படி ஹனுமானுடைய பெருமையெல்லாம் ஜாம்பவான் உணர்த்தினாரோ அதுல போல கருடனுடைய பெருமையெல்லாம் இப்ப தேசியம் உணர்த்தின்னு இருக்கார். இவர் சொல்றார், அவரை கூப்பிட்டுங்கிறதுனாலேயே சம்போதனம் தான் இந்த ஸ்லோகம் முழுக்க. சம்போதனம்னா விழிச்சொல்னு அர்த்தம். இப்ப கீழே இருக்கிறதுல எல்லாம் 2ஆம் வேற்றுமை ஒரு கோயில் ஸ்கந்தம் ஈடே, அந்த தோள்களை வணங்குகிறேன்னு இருக்கும் இல்லையோ, இந்த இடத்துல 2வது வேற்றுமா இல்ல, எல்லாமே முதல் வேற்றுமை. அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நம்ம கூப்பிடுறோம்னு அர்த்தம். நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய் அப்படின்னு யானை கூப்பிட்டதெல்லாம் கூப்பிடுதானே. நாராயணனை, நாகனை உறைவானை, மணிவண்ணனை கூப்பிடுகிறேன் அது சொல்லல. நேர பெருமாளை பார்த்து நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய்னு கூப்பிட்டு பாருங்க. அத போலத்தான் கருடனை பார்த்து நேரே கூப்பிடுகிறார் தேசிகன். ஜெய கருட சுபர்ண, சுபர்ண கருட, சுபர்ண அழகிய பரணங்கள், பக்ஷங்கள், சிறகுகள், அழகிய சிறகுகள் படைத்தவரான கருடரே. கருட தர்வீகர ஆகார, தர்வீகரம் சர்ப்பங்கள், ஆகார சர்ப்பங்களை ஆகாரமாக உடையவரும், தேவாதிப ஆகார ஹாரின், தேவ தேவர்கள், அதிப தேவேந்திரன் இந்திரன், தேவாதிப ஆகார இந்திரனுடைய ஆகாரமான அமிர்தம், ஹாரின் அதை அபகரித்து கொண்டு வந்தவரே. தன் தாயாரை அடிமைத்தலேந்து ரட்சிக்கணுங்கிறதுக்காக தேவேந்திரனுடைய சொத்தான அவன் ஆகாரமான அமிர்தத்தை அபகரிச்சுன்னு வந்தார். நேத்திக கதை பார்த்த மூல்யம். அதனால தேவேந்திரனுடைய ஆகாரத்தை அபகரித்தவரே. தேவாதிப ஆகார ஹாரின், திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணாகல்ப கல்பாந்த வாதூல கல்ப. திவௌகஸ்பதி, திவௌகஸ்பதி தேவர்களுக்கு இந்திரன், தேவர்களுக்கு பதியான தேவேந்திரன், தேவேந்திரனால் க்ஷிப்த பிரயோகிக்கப்பட்ட, தம்போளி, தம்போளிங்கிறது வஜ்ராயுதம், தம்போளி தாரா வஜ்ராயுதத்தினுடைய நுனி, அந்த நுனி அடிச்சு அதனுடைய தழும்புகளே அலங்காரமாக இருக்கிற சிறகுகளும் தோள்களும் படைத்தவரே. இவர் போய் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்கிறான். அந்த ஆயுதத்தினுடைய நுனி பட்டு பட்டு அதனாலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்காராம். ஆக திவௌகஸ்பதி க்ஷிப்த அவராலே பிரயோகிக்கப்பட்ட, தம்போளி தாரா கிணாகல்ப, தம்போளி வஜ்ராயுதம், தாரா அதனுடைய நுனி, முனையின் கிணாகல்ப. கிணான்னு சொல்வது, கிணஹான்னு சொன்னால் தழும்புன்னு அர்த்தம். கிணாகல்ப அந்த தழும்பையே அணியாக உடையவராகவும், அப்ப அவன் அடிச்சிருக்கிற அடி தழும்பே தான் இவருக்கு ஆபரணத்தை போல உடையவரும். கல்பாந்த வாதூல கல்ப, கல்பாந்தம் ஊழிக்காலம், ஊழிக்காலம்னா பிரளய காலம் வருது பாருங்க. கல்பத்தினுடைய முடிவு எப்ப சம்ஹாரம் ஏற்படுறதோ அது கல்பத்தின் முடிவு. கல்பாந்த வாதூல, வாதூலம்ங்கிறது அப்ப அடிக்கிற காற்று. ஆக பிரளய காலத்தில் ஊழிக்காற்று போன்ற கல்ப வாதூல கல்ப, அப்படி ஊழிக்காற்ற போன்று இருக்கக்கூடிய உதய உற்பத்தியை உடைய, அனல்ப, அல்பன குறைச்சலான, அனல்பன குறைவற்ற, நிறைந்த, அளவிறந்த, வீராயுத வீரியத்தினாலே உத்திய சமத்காரகா உண்டாகிற சமத்காரம் படைத்தவர். கல்பாந்தத்துல ஊழிக்காற்றடிச்சா எப்படி இருக்குமோ அத போல நிரம்பின வீர தீர செயல்கள் படைத்தவர். அந்த வீரதீர செயல்களாலேயே சமத்கரிக்கிறவர், அதனாலேயே மக்களை ஈர்க்கக்கூடியவர். தைத்திய அரி ஜைத்ர துவஜாரோக, தைத்தியாரி தைத்தியர்கள்னா அசுரர்கள், அரின விரோதி, தைத்தியர்களுக்கு விரோதி ஸ்ரீமன் நாராயணன் திருமால். அவனுடைய ஜைத்ர துவஜாதோக, ஜைத்திரம்னா ஜித வெற்றி, ஜைத்ர துவஜ வெற்றி கொடி, ஆரோக அவருடைய வெற்றி கொடியில எப்போதும் அமர்ந்திருப்பதனாலே ஜைத்ர துவஜ ஆரோக நிர்தாரித உத்கர்ஷ, அதனால நிச்சயிக்கப்பட்ட பெருமை படைச்சவர்.
எப்பவுமே ஜெயிக்கிறவா பட்சம் இருந்தா நமக்கு பெருமையோ இல்லையோ. அதனாலதான் அப்பப்போ மாறிடணும். இந்த பக்கத்துல நாம இருக்கோம், அவ தான் ஜெயிக்க போறான்னு இருந்தா சட்டுன்னு மாறிடணும். இருந்தா நம்ம எப்பவுமே ஆட்சியில தொடர்ந்துட்டே இருக்கலாம். அத போல இப்ப கருடனை பத்தி என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஜெயிக்கிறவர் பெருமாளும் இல்லையோ, அப்ப ஜெயிக்கிறவர் கருட கொடியில இவர் இருக்காரோ இல்லையோ, ஜெயிக்கிறவர் கொடியில இருக்கிறதுனாலே இவருக்கு பெருமை சுவாமி. ஏன்னா தோக்கிறவா கொடியில இருக்கவே கூடாது, எப்பவும் திருமால் ஜெயிப்பர், ஜெயிக்கிறவருடைய கொடியில இருக்கிறதுனாலே அதனால நிர்தாரித உத்கர்ஷ இவருடைய பெருமை எப்போது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சங்கர்ஷனாத்மன், சங்கர்ஷணஸ்வரூபியாக இருக்கிறீர். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் 4 புருஷர்கள், வியூகமூர்த்திகள். அவர்களுக்குள்ள சங்கர்ஷண ரூபமாக கருடன் இருக்கிறார். என்னன்னு மேல விளக்கமா பார்ப்போம். சங்கர்ஷனாத்மன், சங்கர்ஷணஸ்வரூபியாயம். மருத் பஞ்சகாதீஷ, மருத்து காற்று, பஞ்சகம் 5, அதீஷ தலைவர், பிராண அபான வியான உதான சமானம் 5 காற்று இருக்கும் இல்லையோ, இதான் மருத் பஞ்சகம். அதீஷ இந்த 5 காற்றுக்களையும் தானே 5 ரூபத்தை எடுத்துண்டு அவர் தான் அதிபதியா இருக்கார். நம்ம உடம்புல இந்த 5 காற்றும் ஓடுறது இல்லையோ, இது ஒன்னொன்னையும் கருடனே 5 ரூபங்களை எடுத்துக்கொண்டு நிர்வகிக்கிறார். அதனாலதான் மருத் பஞ்சகாதீஷ, 5 காற்றுக்கும் தலைவராய். சத்யாதிமூர்த்தே, சத்தியம் முதலான மூர்த்திகள், இந்த 5 காற்ற தலைமை தாங்க சத்தியன் முதலான 5 மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு சத்யாதிமூர்த்தே கருத்மன், சிறந்த சிறகுகள் படைத்தவரான கருடனே கருத்மன். ஹே கருட வைனதேயரே ஜெய, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், எப்போதும் உனக்கு வெற்றி ஏற்படட்டும். ஹே கருட ஜெயதே, எல்லாருக்கும் மேலாக விளங்க கடவீர், உமக்கு வெற்றி உண்டாகட்டும். தே சமஹ, உமக்கு ஒப்பானவர் ந கஷ்டித், ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாரும் உன்னை விட தாழ்ந்தவர்களாக இருக்கலாம். எதுல ஒப்பானவர்னா பகவான் இவரோட வசந்தவர் தான். ஆனா கைங்கரியம் பண்ணுவதிலே இவருக்கு ஒப்பானவர் ஆரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தெரிவித்தார். ஆக தைத்திய அரியான பெருமானுடைய கருடத்வஜம் துவஜத்தில் இருக்கிறவரே சமஹான கஷ்டித், தேவரீருக்கு சமமானவர் ஆரும் இல்லை. தே சமஹான கஷ்டித் புனஹ தே நமஹ, மறுபடியும் மறுபடியும் உம்மை வணங்குகிறேன். நமஹான்னு சொன்னா வணங்குறேன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் வணங்குறேன்னா அவருடைய பெருமையை நன்னா புரிய வைக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப உனக்கு வணக்கங்கள் உரித்தாகுன்னு சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பாதம் இது. அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஜய கருட சுபர்ண தர்வீகர ஆஹார தேவாதிப ஆஹாரஹாரின் திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளிதாரா கிணாகல்ப கல்பாந்த வாதூல கல்போதய அனல்ப வீராதிதோத்யத் சமத்கார தைத்யாரி ஜைத்ர துவஜாரோக நிர்தாரித உத்கர்ஷ சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ. இந்த எதுகமோன ரொம்ப ஆச்சரியமா வைப்பார் தேசிகன் எப்பவுமே. சமஸ்த நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே புனஹ. அப்ப சமஸ்தே நகச்சித், உனக்கு சமமானவர் யாரும் இல்லை. நமஸ்தே ஆகினால் அடியனுடைய நமஸ்காரங்கள் உரித்தாக. புனஸ்தே நமஸ்தே, மறுபடியும் மறுபடியும் அடியனுடைய நமஸ்காரங்கள் உரித்தாகுக. ஏன் அப்படி அவர் ஜெயிக்கிறாராம். ஜெயிக்கிறதுக்குன்னே இருக்கிறவர்னு கீழே நாம பார்த்தோம். எப்ப விரோதிகளை அடக்குவதற்கு போகிறாரோ அப்ப எப்போதும் ஜெயிக்கத்தான் போகிறார். ஆழ்வாரே பாசுரத்தில் பையுடனாக பகக்கொடியான்னு சொன்னார். சொல்லி திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் ஆரம்பிக்கும் போது நெய்யிட நல்லதோர் சாந்தம் நேரும் அத்தாணி சேவம் கையடக்காயம் கருத்துக்கு பூனோடு காதுக்கு கொண்டலும் அதோர் சாந்தவன் தன்னென்ன வெளியூராக்க வல்ல பையுடனாக பகக்கொடியான். பையுடை நாகம், பை பணங்கள், படங்களுடைய நாகம், பையுடை நாக பகை கொடியான். நாகப்பகைங்கிறது கருடன். அந்த இடத்துல கருடங்கிற பேரே ஆழ்வார் வைக்கல. பையுடனாக பகக்கொடியான், பையுடை நாகத்துக்கு பகைவனா இருக்கக்கூடிய கருடனை கொடியாக படைத்தவர். பெரியவாச்சன வியாக்கியானத்துல விசாரிச்சிருந்தார். என்ன நேர் எதிரை இவர் எப்படி வச்சுன்னு சமாளிக்கிறார். ஒரு பக்கம் ஆதிசேஷன் தான் படுக்கைங்கிறார், இன்னொரு பக்கம் கருடன் தான் கொடி, அவர் தான் வாகனம்ங்கிறார். ரெண்டு எப்பவுமே சண்டை போண்டே இருக்காதோன்னா. அதனாலதான் ஒப்பிலியப்பன் பாசுரத்திலே நம்மாழ்வார் சாதித்தார். நல்குரவும் செல்வமும் நரகமும் சிவர்க்கமும் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்லுகூடி திருவண்ணகர் கண்டேனேன்னு சொல்லிட்டு இந்த செல்வமும் நட்பும் சரி, நல்குரவும் செல்வம், நரகமும் சிவர்க்கமும், நரகமோ ஸ்வர்க்கமோ, நல்குறவோ செல்வமோ. நல்குறவுன்னு சொன்னது தாரித்ரியம், செல்வம்னு சொன்னது செல்வம். அப்ப செல்வமா இருக்கட்டும், தாரித்ரியமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், பகையா இருக்கட்டும், அமுதமா இருக்கட்டும், நஞ்சா இருக்கட்டும், இந்த ரெண்டா பெருமாள் தன்னோட 2 பக்கத்திலையும் வச்சிருக்காரு இல்லையோ. அப்படி ஆதிசேஷனும் கருடனும் போலுக்கு அப்படின்னு பாட்டுக்கு முதல் அர்த்தம் பண்ணார். பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நிஜமாவே விரோதம் உண்டு அப்படின்னா ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் விரோதம் உண்டுன்னு ஒத்துண்டு, ஆனாலும் பெருமாள் விரோதம் இல்லாருன்னு சொல்லதா அர்த்தம் ஆயிடும்.
அப்ப அங்கேயும் விரோதமா? இந்த லோகத்துலதான் இவ்வளவு விரோதம்னா நித்திய மண்டலத்துல போன அப்புறமும் விரோதம் இருக்குமான்னா நமக்கே அபகத பாப்மா விஜரஹா விமுர்த்திஹு விசோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு 8 குணங்கள்ல சாமியாபத்தி வந்து பெருமானுக்கே சமமா இவர் ஆட போறார். அப்படி இருக்கிறச்சு இவனுக்கு போய் விரோதம்லாம் வரவே முடியாது. பின் எதுக்கு பையுடனாக பகக்கொடியான் இந்த இடத்துல சாதிக்கிறார்னா 2 பெருமை சொல்றதுக்காக. பையுடை நாகம் பகை கொடியான், ஒரு பக்கம் கருடன கொடியில வச்சிருக்கார், மற்றொரு பக்கம் பையுடை நாகத்தை வச்சிருக்கார். இதுகள் 2த்துக்கு இருக்கிற விரோதத்தை எதுக்கு இங்க சொல்றார்னால் உலகத்துல இத போல எந்த விரோதிகள் பெருமானுக்கு ஏற்பட்டாலும் இவர்கள் இருவரும் அத்தை அழித்து விடுவார்கள்ங்கிறதுக்காக சொல்றாரே தவிர இவர்களுக்குள்ள விரோதம்ங்கிறதுக்காக அவர் சொல்ல வரல. அப்ப பையுடை நாகம் பெருமான் அத்தியந்த சுகமா தூங்கறதுக்கு வேண்டிய சாதனம் கையில இருக்கு. பகக்கொடியான் அவர் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய சாதனமும் கையில இருக்கு. சுகமா இருக்கிறதுக்கு ஆதிசேஷன் இருக்கார், சுகமா இருக்கிறச்ச விரோதி உண்டான், ஜெயிக்கிறதுக்கு கருடன் இருக்கார். அப்ப ஒரு பக்கம் அனுபவிக்கிறதுக்கு ஆதிசேஷன், இன்னொரு பக்கம் அனுபவத்துல குறை வந்தது, அனுபவத்துல தடங்கள் வந்ததுன்னா வேற ஒருத்தர் வேலை பார்க்கணும் இல்லையோ. இப்ப பெரிய மனுஷர் ஆறாமத்தர் படுத்து தூங்கிட்டு இருப்பார், இப்பவே 10 பேர் பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்பா. பார்க்கணும்னு அவள் ஆறான்னு அனுப்பணும், பேசி அனுப்பிச்சு உடனே சுவாமி கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கோ, இப்பதான் ஜிஎஸ் சுவாமி உள்ளுக்குள்ள சேனிச்சுக்கிறதுக்காக போயிருக்கார், அவர் கூட அவசரப்படப்படாது. இப்படி சொல்லித்தான் இந்த ஜெய விஜயால் சாப்பமே வேண்டாம். ஆரோ ஒருத்தர் இந்த சனக சனத்குமாராதிகள் 4 பேர் பெருமாளை சேவிக்கணும்னு உள்ள வந்து ஜெய விஜயர்கள் தடுக்க போய் பெருமாள் சேனிச்சிருக்காருன்னு சொல்லி நீ கீழே போய் கும்பகர்ணன் ராவணனா போற, சிசுபாலன் தந்தபக்தரனா போற, ஹிரண்யன் ஹிரண்யாட்சனா போறன்னு சொல்லிட்டாலும் இல்லையவா. அதனால அப்படி பெருமாள் தடுத்து ஒருத்தர் பெருமாளுக்கு அவர் எடுக்கிற ஓய்வுக்கு குந்தகம் இல்லாத பாத்துக்கணும் இல்லையோ. அதனாலதான் 2ஐயும் ஆழ்வார் சொல்றார், பையுடனாகம் அனுபவத்துக்காக, பகக்கொடியான் அதுல குறுக்க யார் வந்தாலும் அனுச்சி விடுறதுக்கு வாசல்லே கருடன் காத்துட்டு இருக்கார். அதனால பையுடனாக பகக்கொடியான்னு தெரிவித்தாராம். ஆக ஜெயகருட சுபர்ண நல்ல கொடியாகவும் நல்ல சிறகுகளும் படைத்தவரே சுபர்ண கருட வஜ்ரஸ்ஸ கரிஷ்யாமி தவச்சைவ சதக்ரதோ ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தர்வீகர ஆகார அழகிய சிறகுகள் படைத்தவரே. ஆழ்வார் பாசுரத்தில் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும்னு சொன்னார். இந்த கருடனுடைய சிறகு எவ்வளவு அழகு. சுபர்ண கருட, சுபர்ணன்னா அழகிய சிறகு படைத்தவரே கருடரே. இந்த ஒரு சிறகுக்கு என்ன அழகுன்னா பெருமாள் வந்து அனுபவிக்கிறச்சே அழகு இருக்கோ இல்லையோ, அவர் சிறகடிச்சுன்னு அவ்வளோ தூரத்துல வராருங்கிறச்சே ஆழ்வார்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையப்படுமா. இதுக்குன்னே திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரமே திருவங்கி ஆழ்வார் பாடினார். இந்த பாசுர வியாக்கியானத்துல விண்ணப்பிச்சேன்னா அப்ப இந்த சுபர்ணாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் நாம புரிஞ்சுக்கலாம். 10 பாசுரங்கள் வரைக்கும் ஞான பாவனையோட திருவங்கி ஆழ்வார் பாடிவிட்டார். 11வது பாசுரம் வந்தது, ஆழ்வாருக்கு தன்னில போய் பெண்ணிலை ஆய் போய்விட்டது. அவரால் தம்பேச்சு பேச முடியல, பெண்ணான பேச்சு, அதுவும் தாய்ப்பாசுரம். மகள் பாசுரம் கூட பாட முடியாம தாய்ப்பாசுரம் பாடுறார். பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள். இவள் பட்டுடுக்கிறாள், அயர்த்திறங்குகிறாள், பாவை பேணுகிறாள். பொம்மையை கொண்டு கொடுத்தா பாவை பேணாள். இத்தனை நாள் பொம்மையை வச்சுன்னு விளையாடுவள். இப்ப வயலாளி மணவாளன் கூட இல்லையோ இல்லையோ. அதனால திருவங்கியாழ்வாரு பரகால் நாய்க்கு பொம்மை பிடிக்கலே, படுத்துக்கோன்னா பாய் பிடிக்கலே, தாய் மடியில படுத்துக்கோன்னா அதுவுமே பிடிக்கலே. பட்டுடுக்கும் பட்டை எடுத்து பட்டுப்பாவாடை வாங்கி கொடுத்துருக்கா தாயார். எடுத்து உடுத்தி பாக்குறா. சின்ன பொண்ணு இல்லையோ, நாடாவை வச்சு இழுத்து பார்த்தா ரொம்ப கிருஷமா இழைச்சு போயிட்டா பெருமாள் வராத்தினாலே. கொஞ்சமான இடுப்பு இருந்தா தானே பாவாடை கட்டவே முடியும். பட்டுடுக்கும், பட்டுடுக்கும்னா பாவாடை இழுத்து கட்டி பார்த்துட்டு இந்த கட்டின்றதை பாக்கிறதுக்கு வயலாளி மணவாளன் வரானான்னு வந்து பாக்குறாளாம். இல்லேன்னு உடனே இது கட்டின்ற என்ன லாபம் அப்படின்னு கை நழுவி விட்டுடுறான். பட்டுடுக்கும் அயர்த்து இறங்கும். அயர்த்தல்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, மூச்சு விட்டு போறாளோ இல்லையோ. அயர்த்து இறங்கும் அழறா. பாவை பேணாள். சரி இந்த பொண்ணுக்கு ஏதோ விரகம் போல் இருக்கு, பொம்மை கொடுப்போம். இத்தனை நாள் பொம்மையை வச்சிருந்தா தான் விளையாடுவளேன்னு கொடுத்தா பாவை பேணாள். அதுவும் பண்ணதில்லை. எட்டுணை போதென் குடங்கால் இறங்குகில்லால் மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல். எட்டுணை போது என் குடங்கால் இறங்குகில்லால். நேற்று வரைக்கும் தாய்மடி இருந்தா தான் தூங்கவே தூங்குவோம். இன்னைக்கு பெருமான் இல்லேன்னு உடனே தாயார் வந்து மடியில படுத்துக்கோன்னு சொன்னா அது ஏதோ முள்ளு குத்துறாப்புல எழுந்துடுறான். எட்டுணை போது என் குடங்கால் இருக்ககில்லாள். மட்டுவிக்கு மணிவந்து முரலும் கூந்தல். மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல். பரகால நாயக்கினுடைய கூந்தல் இருக்கே, அதுல பூச்சி விடின்னு இருக்கா. பெருமாள் இல்லைன்னா பூச்சி விட மாட்டா. ஒருவேளை வந்து பூ எங்க பெண்ணேன்னு கேட்டா என்ன பண்றது, அதுக்காக பூச்சி விடின்னு இருக்காளாம். அந்த பூவில இருந்து தேன் கொட்டுறது, அந்த தேனை குடிக்கிறதுக்கு வண்டு வருது. வண்டு கழுத்து வரைக்கும் தேனை குடிச்சிட்டு விற்கிறது. நம்ம ரொம்ப தீர்த்தம் குடிச்சிட்டோம்னா நமக்கு விக்கு மொழியும். அதை போல மட்டு விக்கி மணிவண்டு முகரும் கூந்தல். அந்த தேன் ஓடுறத வண்டுகள் குடிச்சுட்டு அது விக்கிண்டு சௌக்கியமா இருக்கு. ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இவ தலையில சூடின்னு இருக்கிற பூல இருக்கிற தேனை குடிச்ச வண்டு நன்னா இருக்கே, இவ கட்டுப்பட்டாளே.
இதுதான் இப்ப தாயாருக்கு வருத்தம். மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை. இந்த மடப்பத்த உடைய பெண்ணை பெருமாள் இப்படி படிச்சுட்டாலே, ஒரு கட்டு வச்சிய கூப்பிட்டு குறி சொல்றவளை கேட்டு இவளை யார் என்ன பண்ணிட்டான்னு திருத்தாயார் கேட்கிறார். மெய்யே கட்டுவிச்சு சொல்லென்ன சொன்னால் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. கட்டுவிச்சு சொல்லென்ன, கட்டுவிச்சியை பார்த்து நீ சொல், இந்த பெண்ணுக்கு யார் பிடிச்சிருக்கா, பூதமா பிரேதமா பிசாச்சமா, எது பிடிச்சிருக்கு சொல் அப்படின்னு தாயார் கேட்கறச்சே, அவ வந்து சீரார் சுழகில் சிலனல் பிடித்தெரியா வேறா விதிர்விதிரா மெய்சிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்னாள் பெயர்த்தே என் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம் புரியே என்னாள். இந்த பெண்ணை பிடிச்சது இது இளந்தெய்வம் அல்ல, ஏதோ இந்த முகக்கடவுள் அந்த முகக்கடவுள்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அந்த கடவுள்லாம் இவளை பிடிக்கல, இது மகாபூதம் பிடிச்சிருக்கு. மகாபூதம்னு பெருமாளுக்கு தான் பேர், மற்றதெல்லாம் சின்ன பூதமும் இல்லையா, அவர் ரொம்ப பெரிய பூதம். அவர் பிடிச்சுன்னு விட்டார்னா நம்ம அதுவும் எந்த மாந்திரிகர்கிட்ட போனாலும் ஆறும் மதிச்சு விட மாட்டா. ஆனா அந்த பூதம் பிடிச்சிக்கணும்னு தான் எல்லா பக்தர்களும் ஆசைப்படுறான். மற்ற பூதங்களா இருந்தா நவகிரகம் பிடிச்சிக்க கூடாதுன்னு பயப்படுவோம். வெள்ளி பிடிச்சுன்னு விட்டார், வெள்ளியே அடிக்கட்டும், சுக்கர தசைங்கிற அளவு இல்லையோ, அதுவே பிடிச்சுன்னு பார்க்கட்டும், அப்ப தெரியாது என்ன பாடு படுத்துறதுன்னு. சுக்கர தசை இருக்கிற நாள் வரைக்கும் இருந்தா நல்லா இருக்குமே தவிர, வெள்ளி பிடிச்சினாலும் நல்லா இருக்காது, வியாழன் பிடிச்சினாலும் நல்லா இருக்காது, சனி பிடிச்சினாலும் நல்லா இருக்காது. ஆனா எப்படி வேணா இருக்கட்டும், அது சளி பிடிச்சாலும் நல்லா இருக்காது, சனி பிடிச்சாலும் நல்லா இருக்காது. இது மகாபூதமல்ல பெருமாள். மகாபூதம்னா ஜாமாதா தசமோ கிரகா, 9 கிரகம் பிடிச்சது போராதுன்னு பெருமாள் பிடிச்சுன்னா 10வது கிரகம்னு அர்த்தம். மாப்பிள்ளைக்கு 10வது கிரகம்னு சொல்லுவா. அழகிய மணவாளன் இல்லைய பெருமாள், அவர் தானே மணவாளன் தான் மாப்பிள்ளை. நம்ம ரங்கநாதனுக்கு திருவரங்கநாதன், திருவரங்கத்தில் அழகிய மணவாளன் தான் திருநாமம். அதனால மணவாள பிள்ளை அவர் 10வது கிரகம். ஏன்னா மணவாளன் தான் மாப்பிள்ளை தான். 9 கிரகங்கள் படுத்தின பாடு போராதுன்னு இவரும் வீட்டுக்கு வந்து படுத்துறாரோ இல்லையோ, அதனால மாப்பிள்ளைக்கு எப்பவுமே 10வது கிரகம்னு சொல்லுவா. பெருமாள் பீடித்திருக்கிறத தான் இந்த இடத்துல கடல் வண்ணர் இது செய்தார் தம்மை. கடல் வண்ணனான பெருமான் தான் இந்த பெண்ணை இப்படி போட்டு படுத்துறா. என்ன கட்டுவீச்சு, மெய்யே கட்டுவீச்சு சொல், கட்டுவீச்சியே உண்மையை சொல்லுடு அப்படின்னு தாயார் கேட்டா, இன்னொரு கட்டுவீச்சியா இருந்தா பெருமாள்கிட்ட பணம் வாங்கிட்டு பொய் சொல்லிட்டு போயிருப்பாள். நல்ல வேளை இந்த கட்டுவீச்சு உள்ள சொன்னாலும் உண்மையை சொல்லுன்னு தாயார் பயப்படுத்துறா. மெய்யே கட்டுவீச்சு சொல், கட்டுவீச்சியே மெய் சொல், சொல்லென்ன சொன்னாள். அதுக்கப்புறம் நடுவுல இடவெளியே இருக்கக்கூடாது. இன்னைக்கு தான் ஓட்டு எடுக்க போறோம்னு சொல்லிட்டு 4 நாள் இடவெளி விட்டா தானே ஆபத்தே. இப்ப ஓட்டுன்னுட்டு உடனே எடுத்துட்டா வம்பே இல்லையோ இல்லையோ. மெய்யே கட்டுவீச்சு சொல் என்ன சொன்னாள். நடுவுல ஒரு நாள் விட்டுட்டா போச்சு, பெருமாள்கிட்ட பணம் வாங்கிடுவாள். வாழ்ந்துட்டு பரகால நாய்க்கு எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி இது யார் பிடிச்சதோ தெரியாது விடுவா. அப்படிலாம் இல்லவே இல்லை. மெய்யே கட்டுவீச்சு சொல்லன்ன சொன்னால் கடல் வண்ணர் செய்தார் காப்பாராரே. இந்த பெண்ணை இனிமே உங்களால ரட்சிக்க முடியாது. ஓ என் பெண்ணாச்சே, பெற்றிருக்கேனே வளர்த்திருக்கேனே தாயார் கேட்கிறாள். வளர்த்தே எங்க கொடுக்கணுமோ கொடுத்துட்டாய். ஒரு மகள் தர்ண உடையேன் உலகன் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனாள் இன்னும் பெரியாழ்வார சாதிக்கிறார். ஒரு பொண்ணை போத்தேன், நன்னாத்தான் வளர்த்தேன், பெருமாள் எடுத்துன்னு போயிட்டார். நான் என்ன பண்ண முடியும், சொத்து அவனது, நான் தடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஊர்ல இருக்கிற பெண்ணா இருந்தா கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லலாம். பெருமான் தன் சொத்தை எடுத்துன்னு போறச்சே நான் போய் தடுக்கிறதுக்கா? அதனால கையே கட்டுவீச்சு சொல்லென்ன சொன்னால் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. பெருமான் தான் இந்த பெண்ணை இப்படி படுத்துட்டான், இனிமே ரட்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்க விட்டுடுங்கோ, மனசு விட்டு படுங்கோ அப்படின்னு கட்டுவீச்சு சொல்லிட்டு வெளியில போயிட்டான். இவ பாக்குறா, கட்டுவீச்சு சொல்லிட்டு போடுறதுக்காக பெத்த பொண்ணை விட்டுட முடியுமா? அவ சொன்னது உண்மையே, பெருமாள் தான் கை கொண்டிருக்காருங்கிறது உண்மை. இருந்தாலும் இந்த பெண்ணை எப்படியா நாம தேர்த்து விடணும் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள பரகால நாயகனுடைய திருத்தாயார் வருத்தப்பட்டு இருக்கா. நல்லவேளை அந்த பெண்ணை ஏதோ அசையராப்புல தெரிஞ்சுது. இத்தனாழி மயக்கமா இருந்தாலே எப்படி இந்த பெண் எழுந்தாள்னு பாக்குறார். நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் ஷோரும். அடுத்த பாசம் நெஞ்சுருகி, பெருமானை பத்தி நினைத்து நினைத்து நீர்பண்டமா நெஞ்சு உருகுகிறது. நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் ஷோரும். கண்கள்ல இருந்து பனி தலம், பனின்னா குளிர்ந்த தண்ணீர். நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும், எப்படியோ பக்கத்தில் இருக்கிற தூணை பிடிச்சுன்னு எழுந்து நிற்கிறாளாம் பரகாலனாக்கி. நிற்கும் முடியல, ஷோரும் அதை பிடிச்சிக்க முடியாத கீழே விழுகிறாள். நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் ஷோரும். நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள். நெடுதுயிர்க்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு விடுறா. உண்டறியாள், சரி இவளுக்கு ஏதோ முடியல போல் இருக்கு, 2 நாளா பட்டினி, சாப்பிடட்டுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் வைக்கிறோம். நேற்றுக்கு நாமெல்லாம் கடந்திருக்கணும், அது இருந்தமோ இல்லையோ தெரியல. இப்போ அவ நமக்காக சேர்த்து வச்சு பரகால நாய்க்கு உண்டறியாள். நாம உண்டறியாளா தெரியாது, பாட்டுல உண்டு அறியாள்னு இருக்கும் இல்லையா. பெரியாச்சன்ல சொன்னார், உன்ன தெரிஞ்சு பட்னி கிடக்கலே உண்டே அறியாள். பெருமானையே தாரகம் போஷகம் போக்கியமாக உண்டு இருக்கிறபடியால் உண்ணும் சோறு பருகநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் இருக்கிறவா
மத்தொன்னு லௌகிக பதார்த்தத்தை சாப்பிடவே மாட்டாரோ இல்லையோ. ஆனாலே நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள், அவளுக்கு தூங்கவே தெரியாது, சாப்பிடறதுக்கே தெரியாது. நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார்பூம் வயலாளி மைந்தாவென்னும் அஞ்சரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ண பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே என்று திருத்தாயார் சொல்லிக் கொள்ளுகிறாள். அந்த பெண் எழுந்து நின்று இப்படி முயல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட்டு இருக்காளோ இல்லையோ. அப்ப நெடுதுயிருக்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள். பெண்ணு திடீர்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாள். நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி பாட்டை நன்னா கேட்டுங்கோ. அப்பதான் இவர் அசைக்கிற சிறகுனுடைய பெருமை நமக்கு தெரியும். இந்த இடத்துல சூப்பர்னா கருடான்னு இருக்கும் இல்லையோ, அவருடைய சிறகுக்கு இருக்கிற பெருமையை தேசிகன் சொல்லிட்டு இருக்கார். அது அந்த பாட்டு வியாக்கியானத்துல நேரடியாக உள்ளது. பரகால நாய்க்கு வருத்தப்பட்டு கீழ் விழுந்துருக்கா, பெருமாள் இல்லே வரலே ரட்சிக்கலே அனுகிரகம் பண்ணலே, அந்த மூர்ச்சையிலே நெஞ்சுருகி கண்பனிக்க நிற்கும் சோறும் நெடுதுயர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள். நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி அப்படி குரல் கொடுத்து கூப்பிடறாளாம். நஞ்சரவுங்கிறது விஷப்பாம்பு ஆதிசேஷன். துயிலமர்ந்த நம்பி, அதுல துயில் கொண்டிருக்கிற நம்பி பரிபூர்ணனே குணத்தாலே பூர்ணனேன்னு கூப்பிடுறா. அப்படின்னா என் பெண்ணுக்கு வயலாளி மணவாளனோட ஒரு படுக்கையில படுத்துக்கணும்னு ஆசை போல் இருக்கு அப்படின்னு தாயார் சொல்ற. இப்போ நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். ஆனா தாயார் நாக்க கடிச்சு விட்டா சொல்லிட்டு, பெண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே, அதற்குள்ள படுக்கையை பத்தி பேசலாமா? நஞ்சரவில் துயிலமர்ந்தான்னு போய் சொல்றாளே, இன்னும் அதுக்கு உரிமையே அவளுக்கு வரலையே அப்படின்னு நினைச்சுன்னு வம்பார்பூம் வயலாளி மைந்தாவென்னும். இல்ல நிச்சயதார்த்த ஆயிடுத்து கல்யாணத்துக்கு எப்போன்னு கேட்டு இருக்கேன். வம்பார்பூம் வயலாளி மைந்தா, மைந்தன் மைந்துன மிடுக்கன், வம்பார்பூம் வயலாளி வயல் சூழ்ந்திருக்கிற ஆலி மைந்தன் எம்பெருமான். வியாக்கியானத்தில் சொல்றார், அந்த வயலாளியில ஆலின் வயல் சூழ்ந்திருக்கோ இல்லையோ, அந்த ஊர்ல இருக்கிற வயல்கள்லாம் நன்னா இருக்கே, என் பெண்ணி இவ்வளவு கெட்டுப்பட்டாளே அப்படின்னு இப்ப திருத்தாயாருக்கு வருத்தமா. வம்பார்பூம் வயலாளி மைந்தாவென்னும் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும். அம் சிறைய புல் கொடி, அம் அழகிய, சிறை சிறைய சிறகு படைத்திருக்கிற, புல் புல் பக்ஷி பக்ஷிராஜனான கருடனை, கொடி கொடியிலே படைத்தவர். அம்சிறைய புட்கொடியே ஆடும். எப்படி கருடன் சிறக்க அடிச்சுட்டு பறந்து வருவரோ, இந்த பெண் அதை போல அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலும். அம்சிறைய புட்கொடியே ஆடும். ஆடும்னா கருடன் ஆடுகிறா போலே தான் ஆடும். வியாக்கியானர் ரொம்ப அழகா சாதித்தார். எங்க திடீர்னு இவ ஆட ஆரம்பிச்சிட்டா? இப்போ தான் எழுந்து நின்னுண்டு பெருமாளை பார்த்து நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பின்னு கூப்பிட்டாளா. வம்பார்பூன் வயலாளி மைந்தான்னு சொன்னாலும் இல்லையோ. அடுத்து சீதா கல்யாணத்துக்கு விஸ்வாமித்திரர் போலே கருடன் வந்தார்னு வியாக்கியானம் பண்ணார். சீதை ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே விஸ்வாமித்திரர் தான் குறுக்க வந்தார். ராமனுக்கு சீதை பேர்ல காதல், சீதைக்கு ராமன் பேர்ல காதல். அப்ப தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரா மகாமுனிகி. இது ராமாயணத்துல பாலகாண்டத்துல ஸ்லோகம். கல்யாணம் பட்டாபிஷேகம் தசரதன் பேச ஆரம்பிக்கச்சே தோ வந்துட்டேன்னு உள்ளுக்குள்ள விஸ்வாமித்திரர் வந்துட்டார். உடனே பிரகஸ்பதி சுவாமி வந்துடணும். அப்பதான் கல்யாணத்தை சரியா நடத்த முடியும். இவ ஏற்கனவே பெண்ணு படுக்கையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பின்னுட்டு இனிமையான பிரகஸ்பதி வராம இருக்கலாமா? அதனாலே அனர்த்தம் வேண்டாங்கிறதுக்காக வம்பார்பூம் வயலாளி மைந்தாவென்னும் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும். கருடன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வந்துட்டார். விஸ்வாமித்திரர் சீதா கல்யாணத்துக்கு வந்தா போலே அந்த தூரத்துல கருடன் வராப்பல இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. உற்று நோக்கறாளாம். அஞ்சிறைய புட்கொடியே, புட்கொடி தானே கருடன் தானே வரார் அப்படிங்கிறதுக்காக தள்ளி பாக்கிறார். கருடன் வர்றதெல்லாம் தெரியல, ஆடுற சிறகு மட்டும்தான் தெரியுது. அம் சிறைய அழகிய சிறகு மட்டும் தெரிஞ்சது. கண்ணை உறுத்து வைத்து பார்த்தார். ஆனா கருடன் வரல, கிட்டக்க வரல. வர்றத்திலேயே மனசு லயிச்சு போய் வராப்பல அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அஞ்சிறைய புட்கொடியே ஆடும். தானே சிறகாட்டம் கையடிச்சுன்னு ஆடினா பாடும். கருடன் எப்படி பெருமான பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவரோ பாடவும் ஆரம்பிச்சுட்டா. அப்ப பெரியவாசன் கேட்டார், பெருமான அனுகாரம் வேணுமா கருடன் அனுகாரம் வேணுமா? அனுகாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அனுகாரம்னா ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்தால் அதே போல நாம நடந்து பார்த்துக்கிறதுக்கு அனுகாரம்னு பேர். அடிக்கடி கேட்டிருப்பேன். திருப்பாவையே ஆண்டாள் பண்ணினா அனுகாரம் தான். ஒரு இடைச்சி பாவனையில தானே திருப்பாவையே ஆண்டாள் பாடியிருக்கார். அவளுக்கு இடநடையும் இடமுடியும் இடப்பேச்சும் உடைநாற்றமுமாய் மாறிவிட்டதுன்னு சொல்லுவார்கள். அதனால அதை போல இப்ப இந்த பெண் அனுகாரம் பண்றா. கருடன் பேர்ல பெருமாள் எழுந்துருண்டு வராப்பல சிறக்க அடிச்சுக்கிறார். ஏன் கண்ணனையே அனுகாரம் பண்றது தானே. வயலாளி மைந்தன் அனுகாரம் பண்ணி தரிச்சுக்கலாம் இல்லையோ. இது நடந்தது கோகுலத்திலே. பெண்கள் எல்லாரும் கண்ணனோட ராசக்கிரீட பழிண்டிருக்கா. அப்ப சட்டென்று கண்ணன் அங்க மறைஞ்சு விட்டார். அவர் இல்லை, கண்ணனை விட்டு பிரிஞ்ச விரக தாபம். தாபத்தை குறைச்சணுங்கிறதுக்கு அதுஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இதி சாபரா. ஒருத்தி காளிங்க நாட்டம் கீழே நிற்கிறா, இன்னொருத்தி கண்ண நாட்டம் மேல நிற்கிறா. கீழே இருக்கிறவளை பார்த்து மேல இருக்கிறவளை சொல்ல, ஏ துஷ்ட காளிய அப்படியே
உன் தலையில நான் இப்ப ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தலையில தூக்கி காலை வச்சுக்கிறா. அவ தலையை குனிஞ்சிட்டு இப்ப தலையில படுறாப்புல கீழர் காலம். இதை பாகவதத்துல சுகாச்சாரியர் சொல்லிட்டு இப்படி பெண்கள் எல்லாம் அனுகாரம் பண்ணி தங்களை ஆட்சி கொண்டார்கள், திருவாமையை குறைச்சு கொண்டார்கள்னா அங்க வியாக்கியானம் பண்ணார். அது எப்படி கண்ணனா ஒத்தி மேல நிக்கிறது எங்களுக்கு புரியுது, காளிங்கனா கூடவா ஒத்தி வேஷம் போடுவோம்? அது போடுவலான்னா கண்ணனாட்டம் ஒருத்தி வேஷம் போட்டிருக்காளோ இல்லையோ, அப்ப கண்ணடத்துல அவளுக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு அர்த்தம். அந்த பெண்ணனுடைய காலு தன் தலையில படும்னா நாம ஒரு 5 நிமிஷம் காளிங்கனா வேஷம் போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னா அந்த பக்தையினுடைய திருவடி என் தலையில பட போறது இல்லையோ, அப்படிங்கிறதுக்காக இன்னூத்தி காளிங்கனா இருக்கிறது கூட தயாரா இருக்கலாம். அப்ப கண்ணனாக இருந்து பார்த்திருக்கோம். அத போல இந்த பெண் இப்ப பரகால நாய்க்கு யார் அனுகாரம் பண்ணணும்? வயலாளி மணவாளன் அனுகாரம் பண்ணிருக்கட்டும். என்ன பண்ணணும்? அப்படி காலத்துக்கு மேல போட்டுருக்கணும், கையை இப்படி வச்சுருக்கணும், இப்படி வச்சுருக்கணும். வயலாளி மைந்தன் வராப்படி வர அனுகாரம் பண்ணிருக்கணுமோ இல்ல, அவதான் பண்ணலேவோ. அஞ்சிறைய பூட்கொடியே ஆடும் பாடும் அசைக்கிற சிறகுகளோட கூடிய கருட நாட்டை இப்படி சிறகு அடைச்சுக்கிறாளாம். அதுக்கு வியாக்கியானத்தில் தெரிவித்தார், பெருமான் வந்த பிற்பாது அனுபவிப்பம் ஏற்றத்தை காட்டிலும் அந்த இன்பத்தை விட கருடன் பேர்ல ஆரோகணித்து நம்ம ரட்சிக்கிறதுக்கு வராருங்கிற பாரிப்பே போதும் என்று இந்த பெண் இருந்தாள் போலும். அதனாலதான் அஞ்சரைய புட்கொடியே ஆடும். புட்கொடியான அந்த கருடனை புல்லு கொடியில படைத்த பெருமான கூட அனுகாரம் பண்ணாம கருடனையே அனுகரிக்கிறாளாம். சிறைய அழகிய சிறை. ஏன் அழகிய சிறைன்னு சொன்னார்னா அவளை நோக்கி இப்ப அந்த சிறகு தானே கொண்டாகணும். பெருமாள் அடியார்களை நோக்கி வரார்னா சிறைன்னு கொண்டாடிடுவா. அதே அந்த சிறகு கிட்டக்க கொண்டலன்னு வச்சுங்க, இது ஒரே வெம்சிறையா இருக்கே, ஒரே வெப்பமான சிறகுன்னு விடுவார்கள். பெருமான் இங்கேருந்து பிரிஞ்சு போறாருன்னா வெப்பமான சிறகா, ஆழ்வார நோக்கி வரார்னா அம்சரகா. அதனால இது அழகிய சிறகா இருக்கட்டும், வெப்பமான சிறகா இருக்கட்டும், பொருசிற புல்லாக இருக்கட்டும், இந்த சிறகுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டுங்கிறத தான் அந்த பாசுரத்திலே நாம தெரிஞ்சுக்கணும். அம்சரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணி அரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். இவ இந்த மாதிரி ஆடின்னு இருக்கிறது பக்கத்துல தோழி வந்து நின்னுடா, ஓ இந்த பெண்ணுக்கு ஏதோ பைத்தியம் போல் இருக்கு, இப்படி ஏதோ கையை அடிச்சுட்டே இருக்கா, எதனால அடிக்கிறான்னு அவ கேட்கிறா. இப்படியே பறவையாட்டம் பறந்த அணி அரங்கம் ஆடுதுமோ தோழி, நாம இப்படியே கலந்து திருவரங்கத்துக்கு போடுவோமா அப்படின்னு அவ கேட்கிறா. என்ன கருடனாட்டம் கையடிச்சுதான் நாம பறந்து திருவரங்கத்துக்கு போட முடியுமா? பெண்ணே என்ன பேசுற, உனக்கு பைத்தியமா அப்படின்னு தோழி நினைச்சுக்கிறா. அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். கடைசியில் இது இத்தனையும் பார்த்துட்டு தாயாருக்கு ரொம்ப வருத்தம். என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், கருடனுடைய சிறக அனுகரிக்கிற பெண்ணை பெற்றேனே தவிர என் சிறகுக்கு கீழே அடங்கி நான் சொல்ற பெண்ணை பெறலையே. நான் சொல்றது கேட்கலையோ இல்லையோ பொண்ணு. இப்போ அவ யாரையோ நினைச்சிருந்து என்னமோ பித்து பிடிச்சாப்பில் இருக்காளே தவிர பொண்ணுன்னா அம்மா சொன்னதை கேட்க வேண்டாமா? தாய் சொன்னதை கேட்காத முதல் பெண் பரகால நாய்க்கு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அவ தான் ஆரம்பிச்சு வச்சா. பெருமான்னா அவர் தான், அவரை தவிர மற்றொருத்தரை நீ பேசினானா கூட கட்சியே என்னது இல்லை. நீ உனக்கு ஆசை இல்லை அகச்சி நீர் ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, உமக்கு நமக்கு இனி ஆசையே கிடையாதுன்னு பிரிஞ்சு போக தயாரிட்டா. ஆக என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். வியாக்கியானத்தில் சொல்றார், இத்தனை குற்றமும் இந்த பெண்ணின் பேர்ல இருந்தாலும் அந்த பெண்ணான பாகவதோத்தமையின் இடத்துல தாயாருக்கு இருந்த பரிவு எவ்வளவு தெரியுமோ? அவ தப்பு ஒண்ணுமே இல்ல தோழி, நாம் பெற்றேன் ஒல்லியோ, பெற்ற என் தவறுதான். என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன், இருநிலத்தோர் பழி படைத்தேன் ஏ வாபமே. இந்த உலோகம் முழுக்க என்ன வெய்யற அளவுக்கு ஒரு பழி படைத்தேன். என்ன வெய்யும்னா இப்படி மேல் விழுகிற ஒரு பெண்ணை பெற்று வச்சிருக்காளே, ஆறி இருந்து வயலாளி மணவாளன் வந்துன்னா கையை பிடிச்சுன்னு போகணும். அதை விட்டுட்டு ஒரு பெண்ணு பிள்ளை பின்னாடி சுத்திண்டு அதுக்குன்னு இவ அனுகாரம் பண்ணி அதுக்குன்னு பாடி ஆடி என்ன பொண்ணு பெற்றிருக்காவள் அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் வெய்வாளாம். அப்படி இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே, நான் என்ன பாவம் பண்ணினோ இப்படி ஒரு பெண்ணை பெற்றேனேன்னு இந்த வியாக்கியானத்திலே சொல்றார். அப்ப அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும். கருடனையே நாம அனுகாரம் பண்ற அளவுக்கு அழகிய சிறகு படைத்தவரோ இல்லையோ, பெருமாள் அனுகாரம் பண்ண வேண்டாம், சிறக அனுகரிக்கிறதே போரும் ஆழ்வார் சொன்னார். அதனாலதான் சுபர்ண கருடான்னு தேசிகன் தெரிவிக்கிறார். அழகிய சிறகுகள் படைத்தவராம் சுபர்ண கருட. தர்வீகர ஆகார, தர்வீகரம் பாம்புகள், ஆகாரம் பாம்புகளை ஆகாரமாக கொண்டவர். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு எங்க வேணா கிடைச்ச பாம்பெல்லாம் சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சார். தர்வீகரம்னு சொல்றதுக்கு காரணம், அப்ப பாம்புகள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு கருடனிடத்துல பிரார்த்திக்கிறது, நாங்க நித்தியப்படி ஒரு பாம்பை உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், அதை சாப்பிட்டுட்டு மத்த பேரை கொல்லாம விட்டுடும். ஏற்கனவே காளிங்கனுடைய மடுவிலே அந்த சரித்திரம் உண்டு. காளிங்கன் மடுவுக்கு அவர் அங்க வந்து சேர்ந்ததுக்கு காரணம் காளிங்கன் இங்கேயோ தான் இருந்தார். கருடன் துரத்தி வந்தார். அப்ப தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காளிங்கன் குளத்துல வந்து மறைஞ்சு விட்டார். இந்த குளத்தின் கரையில ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார். கருடன் ஆங்காங்கு பாம்புகள் அடிச்சு குதிச்சு இந்த இடத்துல அதனுடைய சீழ் சதையை எலும்பு எல்லாம் விழ பார்த்தது. ரிஷிக்கு அது பிடிக்காத போய் கருடன் இங்க வந்தா தலையே போடட்டும்னு சபிச்சு வச்சிருந்தார். அதனால காளிங்கன் மடுக்கு கருடன் வரமாட்டார்னு காளிங்கன் அந்த இடத்துல மறைஞ்சிருந்தார். அது ஒரு சரித்திரம். மற்றொன்று, அப்படி ஒரு பாம்பு ஒரு நாள் ஆகாரமா போகணும்.
வாசுகிங்கிற பாம்பு ஒரு நாள் ஆகாரமா போகணும். அத கருடன் துரத்தின் வரச்சேதான் பெருமானுடைய ஆசனத்தின் கால்களை கட்டி நிறுத்து வாசுகி. அங்கன்மான் ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். உன் பள்ளிக்கட்டை வாசுகி அதாவது சுமுகங்கிற ஒரு பாம்பு, சுமுகங்கிற பாம்பு அன்னைக்கு ஆகாரமா போயிருக்கணும். அது பெருமானுடைய பள்ளிக்கட்டை கட்டி நிறுத்து. கட்டிண்டா கருடன் பின்னாடியே துரத்தின் வந்தார். பெருமான்கிட்ட ஆகாரத்தை கொடுன்னு சொன்னார். இல்லை, எப்ப இது சரணாதி பண்ணிட்டோ சுமுகன் இனிமே நான் ரட்சித்தாகணும்னு பெருமாள் பதில் சொன்னார். எனக்கு நித்தியப்படி ஆகாரமா இருக்கிறது விரோதம், பகை, பாம்பு. அதை போய் நீ பறிக்கிறேன்னு சொல்றியே, உன்னையும் உன் தேவிமார்களையும் இத்தனை நாளா தோல்ல சுமந்ததுக்கு நீ எனக்கு காட்டுற நன்றி தானான்னார். பெருமாள் பார்த்தா கடைசியில் இவரையும் பசிக்கோபம் விடாது போல் இருக்கு. ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார் இல்லையோ, விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் எண்ணப் பெற்றால் என் செய்யாம் அச்சு நீயும் விட்டால் பண்ணுளாய் கவி தன்னுளாய் பத்தியினுளாய் பரமீசனே வந்தன் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்னு சொல்லாயேன்னு சாதிக்கிறார். ஆக பண்ணுளாய் நெஞ்சுளாய் கவி தன்னுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய். அவரை பார்த்து விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை. விண்ணுளார் பெருமான் நித்தசூரிகளுக்கு நாயகன், நித்தசூரிகள்ல ஒருத்தர் கருடன். அப்ப விண்ணுளார் பெருமானான பெருமானுக்கு கருடன் போன்றார் கைங்கிரம் பண்ணச்சே கூட அவர்களை கூட இந்த ஐம்புலன்களின் பாடு விட மாட்டேங்கிறது. இந்திரியம் எவ்வளவு படுத்துறதுன்னா பசிக்கோபத்தோட பெருமானை பார்த்து கேட்கிறார். பெருமாள் சொன்னார், ஓ இத்தனை நாளா நீர் நம்ம தூக்கினதான் உமக்கு அபிப்பிராயம் போல் இருக்கு. சரி, அப்ப தூக்கிருக்கிறான்னு பார்ப்போம். கிட்டக்க வாரும். கூப்பிட்டு தன் கட்டவரலை வைத்து அழுத்த விழி விதுங்கி போய் கர்வபங்கம் ஏற்பட்டதுன்னு சரித்திரம். அதனால பெருமாளை இவர் தூக்கின் போல இவரையும் சேர்த்து பெருமாள் தான் தூக்கின்னு போயிருக்கார். ஆனா சட்டுன்னு பசிக்கோபம் பெருமானையே பார்த்து கேட்கறதுக்கு வச்சுருத்தோம். அப்ப அந்த சுமுகன் கதையில பார்த்தாலும் காளிங்கனுடைய கதையில பார்த்தாலும் பாம்புகள் அத்தனையும் தனக்கு ஆகாரமாக கொள்பவர்ங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். தர்வீகர ஆகார தேவாதிப ஆகாரஹாரின், தேவாதிபன் தேவேந்திரன், ஆகாரஹாரின் அவனுடைய ஆகாரமான அமுதத்தை அபகரிப்பவர் ஹாரின். திவௌகஸ்பதி, திவௌகஸ்பதி, திவௌகஸ்பதி இந்திரன். அந்த பதியாலே க்ஷிப்த அவனால வீசப்பட்ட, இவரை நோக்கி பிரயோகிக்கப்பட்ட அமிர்தத்தை களவாடி கொண்டு வரும்போது, அமிர்தத்தை கவர்ந்து கொண்டு வரும்போது இந்திரனோட பெரிய சண்டை வந்துருது. அப்ப வஜ்ராயுதத்தை இந்திரன் எய்துகிறார். திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போடி தாரா கிணா கல்ப. தம்போடி வஜ்ராயுதம், தாரா மொனே நுனி, தம்போடி தாரா வஜ்ராயுதத்தினுடைய மொனை இவர் தோல் அடிக்கிறது. அவர் தோளுக்கு ரெண்டு அடையாளமா போச்சு. பெருமானுடைய பெருமான் அவங்க ஏறி உட்காத்தி வச்சிருந்து அவர் திருவடி பட்டு 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 ஒரு அடையாளம், வஜ்ராயுதத்தால் அடிபட்டு அடிபட்டு மற்றொரு அடையாளம். ஒரு பக்கம் கைங்கேதத்துக்கு பெற்ற வச்சுக்கலாம், கோப்பை கொடுக்குறாளோ எல்லாரும். அதாவது நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கோம், நம்ம இங்கே ஒரு பேச்சு போட்டியில ஜெயிச்சுட்டோம், எழுத்து போட்டியில ஜெயிச்சோம், ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சோன்னா உடனே ஒரு கோப்பை, தங்க கோப்பை கொடுக்குறாளோ இல்லையோ. இவருக்கு ரெண்டு கொடுத்துருக்கா. ஒரு போட்டி கைங்கரிய மன்றத்தில் இவருக்கு நிகரார், அதை தோளை காட்டி காட்டி தங்க கோப்பை வாங்கி விட்டார். வீரத்தில் இவருக்கு நிகரார், வஜ்ராயுதத்தால் அடிபட்ட வடுவை காட்டி காட்டி கோப்பை வாங்கிட்டு போட்டார். அதனால வீரத்துக்கு ஒரு கோப்பை, கைங்கரியத்துக்கு ஒரு கோப்பை. வீரத்துக்கு பெற்றதை ஸ்கந்தம்னு, கைங்கரியத்துக்கு பெற்றதை பார்த்துட்டோம். வீரத்துக்கு பெற்றது இங்கே சொல்றார். ஆஹ கிணா கல்ப கல்பாந்த வாதூல கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப விஷ்ணோஹோ. மேலே அழகா சாதிக்கிறார் பெருமா. இந்த கருடனுடைய சமத்காரம் எப்படி இருக்கிறது என்னால், கிணா கல்ப திருத்தோள்களிலே அதையே கொண்டவராய், வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி தவச்சைவ சதக்ரதோ ஏதத் பிரத்யத்யஜ ஏதத் பத்ரம் தியஜாம் ஏகம் யஸ்யாந்தம் நோபலப்யசே. கீழே மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, கருடனுக்கு இந்திரனுக்கு சண்டை நடக்கிறது. அவர் ஒரு வஜ்ராயுதத்தை எய்கிறார். அது இவருடைய சிறகுக்கு பக்கத்துல படுறது. அப்ப கருடன் அவரை பார்த்து சொல்றாராம், வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி, உன்னுடைய வஜ்ராயுதம் போற போக்கை இப்ப பார். தவச்சைவ சதக்ரதோ, ஏ சதக்ரதோ இந்திரனே, 100 யஜ்ஞங்கள் பண்ணவனே, உன் வஜ்ராயுதத்தை என்ன செய்யறேன் பார். ஏதத்து பத்திரம் தியஜாம் ஏகம், இவருடைய நீண்ட சிறகுகள் இருக்கும் இல்லையோ, அந்த சிறகுலேருந்து ஒரே ஒரு இறகு எடுத்து எய்கிறார். ஏதத் பத்திரம் ஒரு இலை, சிறகுல பல இலைகள் இருக்கும். ஏதத் பத்திரம் தியஜாம் ஏகம் யஸ்யாந்தம் நோபலட்சதே. அதற்கப்புறம் வஜ்ராயுதம் இருக்கவே போறதில்லை. என்ன அத்தையே துகளாக்கி விட்டார் கருத்மானு சரித்திரம். அதான் இங்க சொல்றார். கிணா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதய அனல்ப. கல்பாந்தம் கல்பத்தினுடைய முடிவில் ஊழிக்காற்று வீசுகிற சொல்லியோ, அந்த ஊழிக்காற்று போல சக்தி படைத்தவர். அப்போது உதித்த அனல்ப குறைவற்ற வீராயுத, வீராயுதம்னா வீர தீர செயல்கள். இவருடைய வீரியத்துக்குன்னு எத்தனையோ செயல்களை நாம சொல்லலாம். இவருடைய வீரியத்தை பார்த்து தான் மக்களுக்கே ஆஸ்வாசம் ஏற்படுறது. கருடன் ஒரு இடத்துல இருக்காருன்னா, கொடியார் மாட கோடூர் அகத்தும்
புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுகான ஆழ்வார் சாதித்தார். அப்ப வீரக்கொடி இருக்கு, கருட கொடி இருக்குன்னு ஒரு ஆஸ்வாசம் இல்லையோ. அதனால கல்பாந்த வாதூல கல்போதய அனல்ப வீராயித உத்யத் சமத்கார, அதனால உயர்ந்திருக்கக்கூடிய சமத்காரம் அவருடைய பெருமகளை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறோம். தைத்தியாரி ஜெயித்ர தைத்திய அரி, தைத்திய அரி திருமால், தைத்தியர்கள் விரோதிகள், தைத்தியர்கள் அசுரர்கள், அரி அவர்களுக்கு விரோதியான அசுர விரோதியான திருமாலுடைய ஜெயித்ர துவஜ ஆரோக நிர்தாரித உத்கர்ஷம். ஜெயித்ர துவஜம், ஜெயித்ரம்னா வெற்றி, துவஜம்ங்கிறது வெற்றி கொடி, வெற்றி கொடியில இவர் ஏறி அமர்ந்திருக்கிறாரோ இல்லையோ, ஆரோகம் அது மேல ஆரோகித்திருக்கிறபடியால் நிர்தாரித உத்கர்ஷம், அதனால நிச்சயிக்கப்பட்ட பெருமை படைத்தவர். அவருடைய கொடியிலே, பெருமானுடைய கொடியில எப்பவுமே இவர் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ. இதுதான் ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார். கொடியார் மாட கோடூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுகான். நவதிருப்பதி திவதேசங்களிலே திருக்கோளூர்னு ஒரு திவதேசம், பக்கத்துல திருப்புளிங்குடி. 3 திவதேசத்திலே இருந்து கிடந்து நிற்கிறார், வைகுந்தத்திலே நிற்கிறார், வரகுணமங்கை இருக்கிறார். 3 திவதேசத்துக்குள்ளே புளிங்குடி கிடந்து வருகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவின் செந்தை அகங்கழியாதேன்னு ஆழ்வார் பாசுரம். அதில் இப்ப திருப்புளிங்குடியில பெருமாள் சயனிச்சிருக்காரா. காசினிவேந்தன், காய்ச்சினவேந்தன், பூமி பாலன் பெருமாளுக்கு திருநாமம். அங்க சயனிச்சிருக்கார். சயனிச்சின்றது என்ன ஆச்சுன்னு சொல்றேன். கருடனை பத்தி அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெருமாள் பார்க்கடல்ல சயனிச்சிருந்தார். ஆழ்வார் சேவிக்கிறதுக்காக போனார். நீ இப்படியே படுத்துட்டு இருக்கியே, கொஞ்சம் உருண்டியானா கீழ் விழுந்துட்டியானா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஜலத்துல படுத்துருக்கிறத பார்த்தாலே பயம். மேல யாருமே இல்லையே, பிரளய சாகரம் இல்லையோ, அதுல ஒத்துருமே இல்லை, நீயே இங்க கிடக்கிறே, தனியா இருந்தா எனக்கு பயமா இருக்கேன்னார். பெருமாள் பார்த்தார், தனியா இருந்தா ஆபத்து வராது, நீர் திருப்திப்படுவீர்னு நான் வந்து படுத்துட்டேன். கடைசியில தனியா இருக்கிறத பார்த்தே நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டு, கவலைப்படாது, நிறைய மக்கள் நித்தியப்படி வந்து சேவிக்கிறான். திருக்கோளூர்லயும் திருப்புளிங்குடியிலையும் சேனிச்சிருக்கு. அங்க நிலத்துல படுத்துட்டு இருக்கேன், ஜலம் இல்லை, அதனால உருண்டு விழவும் முடியாது, நல்ல ஆதாரமா ஆதிசேஷ படுக்கையில தான் படுத்துட்டு இருக்கேன், அங்க வாரும் அப்படின்னு ஆழ்வார் கூப்பிட்டார். ஆழ்வார் வந்தார். வந்தா இன்னும் 1 மைல் இருக்கு. திருப்புளிங்குடியே எனக்கு கிட்டக்க வரல, திருக்கோளூரே வரல. இங்கேருந்து பார்த்தா கருடக்குடி தெரிஞ்சு ஆழ்வாருக்கு அழ ஆரம்பிச்சிட்டார். கருடக்கொடி தெரிஞ்சா ஏன் அழறீர்னா, கருடக்கொடியை கண்டு சந்தோஷப்படுவீர் நான் நினைச்சேன். கருடன் இருக்காருன்னா நமக்கு ரட்சகம் இல்லையும், கருடன் கண்ணபல நன்று ரட்சிடுவர். இப்பதான் பார்த்தேன், காலார்ந்த கதி கருடன் என்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப. அப்ப இது இத்தனை ரட்சிக்குங்கிறதுக்காகத்தானே நாம வச்சிருப்போம். உமக்கு என்ன பயம் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். கொடி ஆர்மாட கோடூரகத்தும் புளிங்குடியும், இந்த கொடியை பாக்கறச்சு எனக்கு என்ன பயம் வருதுன்னா, நீ இவ்வளவு தூரத்துல இருக்கேன்னு இங்கேருந்தே அடையாளம் காட்டுறதோ இல்லையோ. எங்கேயோ ஒரு ஹிரண்யகசிபு ராவணன் இப்படி காலார நடந்து போயிட்டான்னா, இந்த கொடி இல்லாட்டா நீ இங்க இருக்கேன்னு தெரியாம அவன் பேசாம போவனும் இல்லையோ. இந்த கொடியை ஏற்றி வச்சதுனாலதான் இங்க பெருமாள் இருக்கார் போல இருக்கு, சண்டை போடலான்னு கிட்டக்க வருவனும் இல்லையோ. நீ கொடியை இறக்கி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கணும். அப்படின்னா நான் கவலைப்படாம புறப்பட்டு போயிருப்பேன். இந்த கருட கொடி இருக்கவே தான் எனக்கு பயமாவே இருக்கு போர். அப்ப கருட கொடி இருந்தா வெற்றி வந்துரும்னு சந்தோஷப்படுறதா, இல்ல கருட கொடி இருந்தா ஆபத்து வந்துரும்னு பயப்படுறதான்னா? ஆழ்வாருக்கு ஆபத்தே தான் கண்ணப்படும். இது நம்ம சில பேரும் அப்படித்தான் ஆழ்வார்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படி வேணா வச்சுக்கணும்ல. அப்போ ஏன்னா நம்ம இப்ப இங்கேருந்து கீழே இறங்குவோமோ இல்லையோ, இறங்கி போறச்சே உருண்டு விழுந்துருமோ, விழுந்தா காலில் அடிபட்டுருமோ, ராத்திரி போனா வைத்தியர் இருக்க மாட்டாரோ, மணி 9 ஆயிடுத்து ஆஸ்பத்திரி இருக்கும், என்னென்னமோ நினைச்சுன்னு அதுலயே தடிக்க விழுந்துருவோம். ஆழ்வார் தன்னை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட மாட்டார். அவருக்கு தன்னை பத்தின கவலையே இல்லை. பெருமாள் ஒருவேளை கடல்ல படுத்துட்டா கீழே விழுந்துருவா, ஆறான்னு வருவாடோ, இவர் நிலத்துல படுத்துட்டா என்ன நடக்குமோ, கருட புல் இருக்காரே அவரை பார்த்து அடையாளம் கண்டுட்டு ஆறானு வந்துருவனோன்னு அவனுக்கே வயிறு பிடித்தல் ஆழ்வார்களுக்கு உண்டான நியமம். தங்களுக்காக பயப்படவே மாட்டார்கள். ஆனா பய நிவர்த்தகங்களுக்கு பயப்பட்டு அவன் பயம் போகணுங்கிறதுக்காக எதை காட்டினாலும் ஆழ்வார் மறுபடியும் அதுக்கே பயப்படாரு இல்லையோ. அதனால கொடி ஆர்மாட கோடூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுகான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்துல மதில் இருக்கு பாருங்க, அதை பத்தி ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். சப்த பிராகாரம், 7 பிராகாரங்கள், 7 மதில்கள் இருக்கு. இப்ப தர்மவர்மா திருச்சுத்தூர், ராஜமகேந்திரன் திருச்சுற்று, குலசேகரன் திருவீதி, ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி, திருவிக்கிரமன் திருச்சுத்து, மாடமாளிகள் ஷூ திருச்சுற்று, அகலங்கன் திருச்சுற்று, 7 திருச்சுற்றுக்கள். இந்த ஒரு சுற்றுக்கும் ஒரு மதில் இருக்கு. 7 மதில்கள் உண்டு. அதிலே ஒரு மதிலையும் பார்த்தா எப்படி இருக்குமா, உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும். மதில் 2 பக்கம் இப்படி மதில் இருக்கு, நடுவுல வாசல் இருக்கு. வடக்கு வாசல் உண்டு, தெற்கு வாசல் உண்டு, கிழ வாசல் உண்டு. மேற்கப்பட்ட மட்டும்தான் கோவில்ல இருந்து துவாரம் கிடையாது. அதுவும் சித்திரவீதி துவாரம் உண்டு, உத்தரவீதி துவாரம் உண்டு. உத்தரவீதிக்கு உள்ள இடத்துல மட்டும்தான் மேல பக்கம் துவாரம் கிடையாது. இந்த எல்லா மதிலையும் இப்படி பக்கவாட்டிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா நேரம் இருக்காது. எல்லா மதிலும் உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். மதில் இப்படி நேர கட்டணும் போது அந்த ஊர்ல கட்டியிருக்க மாட்டான், உள்நோக்கி வளைஞ்சிருக்கும். 2 பக்கம் மதில் இப்படி போறது, நடுவுல வாசப்படி இருக்கும். இதை பார்த்த உடனே பட்டர் பார்த்து சொல்றார், ஸ்ரீரங்க திவ்ய பவனம் புவி கோபுராணாம் பிராகாரித்தேன நிகரேண கருத்மதேவ.
இதை பார்த்தாலே எனக்கு கருடனை சேவிக்கிறாப்புல இருக்கு. அவர் தான் மதுளா இருந்து உன்னை காக்கிறார் போலும். கருடன் நடுவில் நிற்கிறாராம். கருடனுடைய நடு திருமேனிங்கிறது வாசலை போலே. வடக்கு வாசல் தான் கருடன், தெற்கு வாசல் தான் கருடன், கீழ வாசல் தான் கருடன். வாசல்ல இருந்து ரெண்டு பக்கமும் மதில் ஓடணும் இல்லையோ, அவருடைய ரெண்டு சிறகுகள் விரிச்சுருக்கிறது தான் ரெண்டு மதில போலே. அவர் எப்பவும் பெருமானை நோக்கி சேவிச்சுக்கிறதுக்கு வளைஞ்சிருப்பார் இல்லையோ, அதனாலதான் மதில் முன்னோக்கி வளைஞ்சிருக்கு போல் இருக்குன்னார். மதில நேரையும் வைக்காம பின்னோக்கியும் வைக்காம கோவில நோக்கி மதில் மறைஞ்சிருக்கும் இல்லையோ. ஓ, கருடன் தன் சிறகுகளை விரித்து உன்னை வணங்கி கொண்டு சேவை சாதிக்கிறான் போலும். ஆக உன்னை ரட்சிப்பதற்கு மதில்கள் உண்டோ இல்லையோ, யாம் அறியோம் உம்மை ரட்சிப்பதற்கு கருடன் உண்டு என்பட்ட மதிலை பார்த்து தெரிந்து கொண்டோம். ஆனாலே பெருமானுடைய கொடியில் இருக்கிறதுனாலேயே இவருக்கு பெருமை, இவரால் ரட்சிக்கப்படுவதாலேயே பகவானுக்கு ஏற்றம். அந்த விஷயத்தை சொல்றார். தைத்யாரி ஜெயித்ர துவஜ ஆரோக நிர்தாரித்த உத்கர்ஷ, அந்த துவஜத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறபடியால் உத்கர்ஷம் பெருமை படைத்தவராய். சங்கர்ஷனாத்மன், சங்கர்ஷனாகத்தான் கருட பகவான் சேவை சாதிக்கிறார். வியூகம் வியூகம்னு சொல்றோம். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். இதிலே சங்கர்ஷணன் அழிப்புக்காக, சங்கர்ஷண பிரத்யும்னன் படைப்புக்காக, அனிருத்தன் ரக்ஷணத்துக்காக இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கா. சம்ஹாரத்துக்காக ஒருத்தர், சிருஷ்டிக்காக ஒருத்தர், ஸ்திதி ரக்ஷணத்துக்காக ஒருத்தர்னு. அல்ல சங்கர்ஷணர் அந்த ரூபமாகத்தான் கருடன் இருப்பார். அதுக்கு ஸ்லோகம் உதாகரிக்கிறார். விஷ்ணு சங்கர்ஷணாக்கிய விஜான பலசாலினா முனிர்ஞான பலாக்கியாயா சர்வாதார ஸ்வரூபிணி மகிமேதி ஜகத்தாது விஜ்ஞேயோ விககேஸ்வர இது சானந்ததாமனிஷ்டஸ்ய தேவஸ்ய சதுராத்மனः சங்கர்ஷணாம் சாஸ்தத்பூர்ணம் விஜான பல சங்குலாத். விஜானம் பலம், பெருமானுடைய 6 கல்யாண குணங்கள் இருக்கும் இல்லையோ, அது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஞான பல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ்கள், இந்த 6. அதுல ஞான பலம்ங்கிறது சங்கர்ஷணனுக்கு ஞான பல, ஐஸ்வர்ய வீரியம் பிரத்யும்னனுக்கு, சக்தி தேஜஸ் அனிருத்தனுக்கு. அதனால அந்த ஞான பலம்ங்கிறது சங்கர்ஷணனுக்கு உண்டானது. சங்கர்ஷனுடைய அவதாரம், அவனுடைய அபிமானிதான் கருடன். அதனால கருடனுக்கு ஞான பலங்களும் விஜான பல சங்குலாத். விஷ்ணு சங்கர்ஷணாக்கிய விஜான பலசாலினா, விஷ்ணுவனுடைய சங்கர்ஷணன் என்று பெயர் படைத்த ரூபமே கருடனாகத்தான் சேவை சாதிக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறார். ஆக எம்பெருமான் தன்னையே பிரித்து கொண்டு வியூகமூர்த்தியாக அடியார்களை ரட்சிப்பதற்காக இருக்கும்போது அதில் சங்கர்ஷண ரூபியாக கருடன் இருக்கிறார். அதை தேசிகன் தெரிவிக்கிறார். உத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன், சிறந்த சிறகுகள் படைத்தவரே. கருத்து சிறகு, கருத்மன் சிறகுகள் படைத்தவர் கருத்மன். இதெல்லாம் கூப்பிடுறது. இப்ப உத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் இது ஒண்ணுமே விடி சொல்லலையோ, என்ன எல்லாமே சம்புத்தி சம்போதனமா கூப்பிட்டு. மருத் பஞ்சகாதீஷ, 5 காற்றுக்களுக்கு தலைவரா இருக்கிறவர். மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தே, சத்தியர் முதலான 5 மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு 5 காற்றுக்கு தலைவரா இருக்கார். சத்ய சுபர்ண கருட தார்க்ஷ்ய வெஹகேஸ்வர 5. சத்ய சுபர்ண தார்க்ஷ்ய தார்க்ஷ்ய விஹகேஸ்வர, சத்ய சுபர்ண கருட தார்க்ஷ்ய விஹகேஸ்வர என்ன இந்த 5 ரூபங்களை எடுத்துக்கொண்டு 5 காற்றுக்களுக்கு தலைவரா இருக்கார். இவர் தன்னுடைய சிறக வீசறாரோ இல்லையோ, அதற்கு கட்டுப்பட்டு தான் 5 காற்றுக்களும் இருக்கும். பிராணவாயு, அபானவாயு, உதானவாயு, சமானவாயு, வியானவாயு என்ன 5 காற்றுக்களுக்கு தலைவரா இருக்கிறவராம். பிராணாபான சமான உதான வியான பிராண ரூபிண மத்தியஸ்தஸ்ய ககேஷஸ்ய பகிர் பிராகாதிக கிரமாத் சத்ய சுபர்ணோ கருட தார்க்ஷஸ் சஹ தார்க்ஷஸ்ய விஹகேஸ்வரஹ இதி நம பிராணாதி வாயூனாம் ஈசானாய கருத்மதே என்று கருட பஞ்சாசத்திலையும் தேசிகன் தெரிவிக்கிறார். சத்யாத்யைஹி சாத்வதாதி பிரதித மகிமஹி பஞ்சபி வியூகபேதைஹி பஞ்சாபிக்யோ நிருந்தன் பக பவகரண பவம் பிராணினா பஞ்சபாவம். 5 காற்றுக்களை அடிமைப்பட்டு கிடக்கிற பிராணிகளை எல்லாம் இந்த காற்றென்னும் சம்சாரத்திலிருந்து தன் சிறகுகளை அடித்தே ரட்சித்து விடுகிறார் கருடன் என்னும் பார்த்தோம். இந்த ஸ்லோகங்களை ஞாபகத்திலே கொள்க. மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தே ந கஷ்டித் சமஸ்தே, தேவரீருக்கு சமமாக ஆரும் கிடையாது. நமஸ்தே புனஸ்தே நமஹ, நமஸ்தே தேவரீருக்கு வணக்கங்கள், புனஸ்தே நமஹா மறுபடியும் மறுபடியும் வணக்கம் என்று. நீர் கருடன் அழகிய சிறகு படைத்தபடியால் சமமானவர் இல்லை, அத்தனை பாம்புகளையும் உண்ணுகிறவரானபடியால் சமமானவர் இல்லை. இப்பேற்பட்ட வஜ்ராயுதம் கூட அடித்து அந்த வடுக்கள் கூட ஆபரணமா இருக்கிறபடியால் சமமானவர் இல்லை. தேவரீர் கல்பாந்தத்துல வீசுகிற காற்ற போல இருக்கிற பிரபாவம் படைத்தவரானபடியால் சமமானவர் இல்லை.
பெருமானுடைய துவஜத்தின் மேல ஏறி அமர்ந்து அதனாலே அவனுக்கும் பெருமை சேர்க்கிறபடியால் சமமானவர் இல்லை. சங்கர்ஷண ரூபியாக இருக்கிறபடியால் சமமானவர் இல்லை. 5 காற்றுக்கும் தலைவராக இருக்கிறபடியால் சமமானவர் இல்லை. ஆகையால் சமமும் இல்லாத, ஒத்தாரும் இல்லாத, மிக்காரும் இல்லாத உம்மை அடியேன் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப நமஹா நமஹான்னு மறுபடியும் சொல்ற முடியும். பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனேபிச்ச பயேச்ச விஜயேச்சைவ பௌனப்புண்ணியம் அலங்கிருதி. இந்த திரும்ப திரும்ப சொல்றது எதுக்குன்னா வணக்கம் 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 அப்படிங்கிற பாருங்க. இது எதுக்காக திரும்பி சொல்றாருங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லோகமே சொல்லிட்டா இருப்ப. பிரசம்சாயாம் பெருமை பேச வேண்டும் என்னால், பிரதிஜாயாம் சத்தியம் பண்றோம்னு வச்சுங்க. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் 2 தானே சொல்ற முடியும். சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேங்கிற முடியும். அப்படின்னா சத்தியமிட்டு சொல்ற சேவம் 2 தடவை சொல்லுவார்கள். பிரலாபே, பிரலாபேனா புலம்பல், புலம்பிண்டே இருக்கிற சேவம் 2-3 தானே சொல்லுவோம். தர்ஜனேபி பயப்படுத்துற மூலியம், பண்றையா இல்லையா பண்றையா இல்லையாங்கிற மூலியம். அப்படி தர்ஜனேபிச்ச. அடுத்து பயேச்ச, பயம் வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிருவோம். விஜயேச்ச வெற்றி பெற்றாச்சுன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு பல்லாண்டு திரும்பி திரும்பி சொல்ல முடியும். அப்ப வெற்றி பெற்றுட்டாலும் புனப்புண்ணியம் அலங்கிருதி, அதை திரும்ப திரும்ப சொல்றதே ஒரு அலங்காரம். அப்ப இந்த இடத்துல என்னத்துக்காக சொல்றாரு? நமஸ்தே நமஸ்தேன்னு அவர் வெற்றி பெற்றுட்டார், கருடனுக்கு வெற்றி, அவருக்கு பிரசம்சே பெருமை சொல்றதுக்காக திரும்பி சொல்றார். இதே போலத்தான் யாமுனாச்சாரியரும் நமோ நமோ வாங்மனசாதி பூமையே, நமோ நமோ வாங்மனசைக பூமையே, நமோ நமோ அனந்த மகாவிபூதையே, நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே என்று ஸ்தோத்திரத்தின் தொடக்கத்தில் நமஹா நமஹான்னு திரும்ப திரும்ப சொன்னார்கள். அதை போல நமஸ்காரம் தேவரீருக்கு உரித்தாகுக என்று சொல்றார். 2வது சரணம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரணம் ஜயகருட சுபர்ண தர்வீகர ஆஹார தேவாதிப ஆஹார தேவாதிப ஆஹாரஹாரியன் திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணாகல்ப கல்பாந்த வாதூல கல்போதய அனல்ப வீராயிதோத்யத் சமத்கார தைத்யாரி ஜைத்ர துவஜாரோஹ நிர்தாரித உத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீச சத்யாதி மூர்த்தேன கஷ்டித் நமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ. இப்ப பாதி ஸ்லோகம் பார்த்துட்டோம், 2 பாதம் பார்த்துட்டோம் இல்லையோ. இனி அடுத்த 2 பாதங்களின் அர்த்தங்களை நாளை மாலை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா நாளைக்கு ஒரு 6:30 மணிக்கு வச்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால நாளை சாயங்காலம் அவசியம் 6:30 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்றேன்.